ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கக்கூடிய பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். 2026 மார்ச் மாதம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பயிற்சி பிறக்க இருக்கு. இந்த சனி பயிற்சி எல்லா ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த சனி பயிற்சி பொறுத்த வரைக்குமே சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். உலகம் ஃபுல்லா இந்த விஷயத்தை பிராண்ட் பண்ணது நம்ம ரெட்ரோ ஆன்மீகமும் அடியேனும் தான். இந்த சனி பயிற்சி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வருகிறார். மீனம் என்பது குருவினுடைய ராசி. குருவினுடைய ராசியிலே அந்த குருவினுடைய வீடு அது. மீனராசியில் எழுந்தருளும் சனி பகவான் சிறப்பான மகத்தான பலன்கள் எல்லாம் தரப்படுறார். காரணம் என்னன்னா, குருவினுடைய வீட்டிற்கு செல்லும் எந்த கிரகத்துக்கும் தோஷம் இல்லை பிருந்தா. அவ்வகையில் இந்த சனி பயிற்சி பல ராசிகளுக்கு கோடீஸ்வர யோகங்களை அள்ளித்தரப்போகிறது. அவர்களுக்கு வெளிநாட்டு பயணமாகட்டும், குழந்தையாகட்டும், அல்லது திருமணமாகட்டும், வேண்டியதையெல்லாம் தந்து சும்மா சூப்பராக வச்சிருக்க போகிறார். ஸோ ராசி ரீதியாக நாம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னங்கிறத பார்த்துடலாம். 2026 சனி பயிற்சி மேசராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பிளஸ்லாம் இருக்கும்? 2026 மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி ப்ளஸ்ஸாக இருக்கும்? ப்ளஸ்ஸுனாலே மைனஸும் சேர்ந்து வரும். ஸோ முதல்ல ப்ளஸ்ஸை பார்த்துருவோம். முதலாவதாக இந்த வரி விலக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் 7.5 சனி விலக்குன்னு வச்சுக்கலாம். அது என்ன விலக்கு? ஏனென்றால் இப்போது கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீனத்திற்கு வருகிறார். வந்தது குருவினுடைய வீடு. எப்படியே குருவினுடைய வீடு. அப்போ அது குருவினுடைய வீட்டிலே அது ஒரு கோயில் மாதிரி. இப்போ கோயிலில் இருக்கிற இடத்துல அப்போது எந்த கிரகமாக இருந்தாலும் அமைதி அடைய வேண்டும் என்பது ஜோதிட சாஸ்திரம். அப்போ சனி பகவான் மீனத்திலே அமைதி காடாக மாறிடுறார். அப்போது 7.5 சனியினுடைய முதல் 2.5 வருஷம் விளக்குப்பா. அடுத்த 2.5 வருஷம் அது பார்த்துக்கலாம் 28ல் இருந்தாலும் அப்போ நீச்சம் மேஷத்தில். ஆக 7.5 சனியே இல்லையா? ஆனால் இல்லை. ஸோ அப்போது இதுதான் அவரோட பெரிய ப்ளஸ்ஸே. இப்போது இந்த ப்ளஸ்ஸு எப்படிலாம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னா, அப்போ பிரச்சனையை தருணுமே. இப்போ 7.5 சனிக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. எனிவே நீங்கள் டெக்னிக்கலாக அவரை 0 பண்ணிட்டீங்க. இருந்தாலும் அவங்க ஏதோ ஒன்று பண்ணணும்ல. அப்போ என்ன ஆகும்னா, எதெல்லாம் அசுப விரயமாக இருந்ததோ, நான் இது ஒரு தண்டத்துக்கு செலவு பண்ணுவேன் சார், என் லைஃப் ஸ்டைலே இப்படி தான், நான் சும்மா செலவு பண்ணுவேன் சார், அது என் கேரக்டரு அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா, நல்ல முறையில் செலவு பண்ணுவாங்க. அவங்க அதெல்லாம் நல்ல முறையில் பண்ணுவாங்க. தங்கச்சி கல்யாணம் சேர்த்து வைக்கணும், நான் குழந்தைக்கு ஸ்கூலுக்கு சேர்த்து அந்த மாதிரி பாசிட்டிவான தாட்ஸாக மாறிடுவாங்க. தன்னை தானே சுருக்கிப்பாங்க. இப்போது 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி 2 பார்க்குறார். தனாதிபதி தனஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ என்னென்னா செலவினங்கள்லாம் சிக்கனமாக மாற்றுறார். இதான் பெரிய ப்ளஸ். என்னை பொறுத்த வரைக்கும் அதே சனி 7ஆம் பார்வையாக 6 பார்க்குறார். அப்படி கடனை பார்க்குறாரு. என்னப்பா கடனை, என்ன இவ்வளோ கடன் வச்சுருக்க அப்படின்னு, மாதம் ஆனால் ஒரு 50,000 எடுத்து வச்சிரு, இப்படி பண்ணு அப்படி பண்ணு. 50,000 நான் எங்கே போவேன்? என் சம்பளமே 20,000, 30,000 ஓவர் டைம் பர் மேன் அப்படின்ட்டு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் தான் ஓட வைப்பார். காலைல ஒரு ஷிஃப்ட்டு, மத்தியானம் ஒரு ஷிஃப்ட்டு, நைட்டு ஒரு ஷிஃப்ட்டு. இப்போ கூட நான் சொன்னேன், உடம்பு எப்போ டயர்டாக அதுவே எடுத்துக்கும். நீங்கள் கேட்டு ரெஸ்ட் கொடுக்கக்கூடாது, உடம்பாக பார்த்து ரெஸ்ட் எடுத்துக்கும். அந்த மாதிரி போட்டு அடி நடிக்கணும். 6ஆம் இடத்த சனி பார்க்கிறார். அடுத்து சனி 9 பார்க்குறார். இதுதான் பெரிய ப்ளஸ்ஸு. திடீர்னு லக்கு ஒர்க் அவுட் ஆகும் பிருந்தா. என்ன லக்கு அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது, நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், கிளிக் ஆயிடுச்சு. இதெல்லாம் ப்ளஸ். கண்டிப்பா. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மேசராசிக்காரர்கள் பண்ணா சக்சஸ் ஆகும்னு சொல்றீங்க. நிச்சயம் 200%. மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன மைனஸ்? இவர்களை பொறுத்த வரைக்குமே 2ஆம் இடத்தை சனி பார்க்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, 2ன்னா வாக்குன்னு சொல்லுவாங்க. வாக்குன்னா என்னென்னா, இப்போ வார்த்தை பேசிகிட்டே இருக்கும்போதே, பேசிகிட்டு இருக்கும்போது ஏதாவது அண்ணனை ஏதாவது போடா வாடான்னு பேசிட்டேன், ஒரு புலோவில் சொல்லியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி. இப்போ 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, படக்குன்னு பேசிடுறது. நம்ம பாஸ்கிட்ட உங்களோடலாம் மனுஷன் வேலை செய்வானா அப்படின்னு படக்குன்னு மேசராசிக்காரர்கள்லாம் வாயை கண்ட்ரோல் பண்ணணும், ரொம்ப கண்ட்ரோல் பண்ணணும். அது ஒன்று தான் அவங்களோட மைனஸ். மற்றபடி தான் சூப்பராக இருப்பாங்க. இப்போ மேசராசிக்காரர்கள் எந்த மாதிரியான விஷயங்களை பண்ணலாம்? அதாவது இப்போ பொருளாதாரம் அப்படின்றது ஒரு குடும்பத்திற்கு ரொம்பவே முக்கியமானது. எந்த மாதிரியான பொருளாதார முன்னேற்றத்திற்கு உண்டான வழிகள் அவங்களுக்கு இருக்கு? எந்த மாதிரியான பொருளாதார முன்னேற்றம்னா, 9 கூடையவன் அப்படிங்கிறதுனால அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அல்லது ஐடி ஜாப்ஸு, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரின் ட்ரேடிங், அந்த மாதிரியான நமக்கு முற்றிலும் கடும் உழைப்பை சிந்தனை தான் காசுங்கிறத தாண்டி கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாலே போதும், நல்லா பண்ணிடலாம். ஏன்னா மற்றதெல்லாம் நம்ம சிஆர்எம் வச்சுருக்கோம், நம்ம மெட்டா எல்லாம் ஆட் ரன் பண்ணுறோம், மற்ற மேனேஜ்மெண்ட் எல்லாமே இது பார்த்துக்க போகுது, ஏஐ பார்த்துக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஸ்மார்ட் ஒர்க்கிங்
பண்ணாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. மேசராசிக்காரர்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்க போகுது. அவர்களுடைய இல்லற வாழ்க்கை எப்படி சார் இருக்கும்? இல்லற வாழ்க்கையெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். காரணம் என்னன்னா 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதால. இருந்தாலும் ஒரு விஷயம் என்னன்னா, இவர்களுக்கு அதுக்கெல்லாம் டைம் இருக்கான்னு பாருங்க. நான் தான் ஓவர் டைமாக கொடுத்து கொல்ல போறேனே, எங்கிருந்து இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது தான். இவர்கள் போக வேண்டிய கோயில்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனோம். ஆஞ்சநேயர் கோயில்ல விஸ்வரூப ஆஞ்சநேயராக, நாமக்கல் ஆஞ்சநேயர் மாரி, அல்லது நம்ம இவரு நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் மாரி நல்லா உயரமான ஆஞ்சநேயர் இருக்கார்ல, அவரை பார்த்து நமஸ்காரம் பண்ணி, "அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்றுக்காக" அந்த மாரி பாட்டெல்லாம் வரும். அதெல்லாம் பாடினீங்கன்னா சூப்பர். சனிக்கிழமை தோறும் நேரா ஆஞ்சநேயரை பாருங்க, வாழ்க்கை பிரமாதமா இருக்கும். மேசராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியில 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம்? 100க்கு 90 மார்க் தாராளமா தரலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியோடைய பிளஸ் என்ன? ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனைப் போல் யோகம் உண்டு. போன வருஷம் ஃபுல்லா 10ஆம் இடத்துல சனி பகவான் வந்தாலும் வந்தார், வந்தாயையா அப்படிங்கிற மாதிரி தான் 10ஆம் இடத்துல சனி பகவான் வந்தார். வாழ்க்கையில ஒரு தொழில் பண்ணுங்கிற எண்ணத்தை உருவாக்கினார். ரிஷபராசிக்காரங்களாம் நல்லா பார்த்தீங்கன்னா 2022 23க்கு அப்புறம் தான் சொந்த காலில் நிற்கிறது அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு வந்திருப்பீங்க. இப்போ இவர் லாபசனியா மாறிட்டார். லாபசனியா அப்போ 11ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 11ஆம் இடத்துல சனி பகவான் வரும் பொழுது 11 12 1 பார்க்குறார். இது பெரிய ப்ளஸ். இதில் என்ன பெரிய ப்ளஸ்னா, சனியே லாபத்தை தரப்போறார். நல்லா புரிஞ்சுக்கணும். சனி பகவான் லாபத்தை தர, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி லாபத்தை கொடுக்க போறார். 11ஆம் இடத்து சனி. என்ன வேணும் உனக்கு? 10 ரூபா பொருள் 15 ரூபாய்க்கு விற்று கொடுப்பார். ஸோ உங்களுடைய அந்த பேசிக் வேல்யூ இருக்குல்ல, அதை மேலே கொண்டு வருவார். உண்மையிலேயே பிஸ்னஸோட சக்ஸஸ் என்னன்னா, நம்மளோட டிமாண்டை ஏற்றுறது தான் பிஸ்னஸோட சக்ஸஸ். அந்த ஃபார்முலாவை ரீச் பண்ணுவீங்க. இதோட சூப்பரான விஷயம் தெரியுமா பிருந்தா? 5ஆம் இடத்தை பார்க்குறார் சனி. குழந்தை குரு செய்ய வேண்டிய வேலை சார். 10 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. இந்த ஆள் பண்ணுறாரோ இல்லையோ, சனி பண்ணுவார். காரணம் என்ன? திரும்பவும் சொல்கிறேன், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி 10ஆம் இடத்து 7ஆம் பார்வையாக 5 பார்த்து சொத்து சம்மந்தப்பட்ட மேட்டர்லாம் கிளியர் பண்ணுவார். ஏன்னா யார் இங்கே பிராது பண்ணுறது? யார் பாது? இந்த கோர்ட்டு பிரச்சனை எல்லாம் கிளியர் பண்ணு, அந்த சொத்து உனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி மாற்றி சொத்து சம்மந்தப்பட்ட, முக்கியமாக இங்கே இருக்கிற நிறைய பேர் நோயாளிகளுக்கு பலன் சொல்கிறதே கிடையாது. இந்த நோயாளிகள், ஐசியூவில் இருக்கேன் சார், ஹாஸ்பிட்டல், இப்போ தான் நான் நார்மல் வார்டுக்கு, நான் உலகத்தில் பொழைப்பனா முதல்ல அப்படின்னு நினச்சி வாழ்க்கையுடைய நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கும் நோயாளிகளுக்கெல்லாம் ஒரு வார்த்தை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இனி உங்கள் பேர் நோயாளிகள் அல்ல, இனி நீங்கள் சராசரி வாழ்க்கைக்கு வந்துட்டீங்க. சனி பார்த்துட்டார், எந்திரிச்சு ஓடுவீங்க. டாக்டர் அதிசயப்படும் வகையில் சொன்னது டாக்டர் தானே, கடவுள் ஒன்றும் இல்லையே. நோயை எதிர்த்து போராடி ஜெயிப்பீர்கள். கண்டிப்பா. நீங்க பொருளாதாரம் பத்தி நிறைய சொன்னீங்க. அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்லாம் சொன்னீங்க. அவர்களுடைய இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஏன்னா கண்டிப்பா இல்லற வாழ்க்கைன்றது ரொம்பவே முக்கியமானது. இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கும்? இல்லற வாழ்க்கை, இப்போ இல்லற வாழ்க்கை நல்லா இருக்கிறதுனால தானே குழந்தைய ஓகே ஆகுது. ஸோ அப்போ இல்லற வாழ்க்கையை பற்றி அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல. இதில் மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் உடம்பை பார்த்துடுறாரு சனி. இப்போ எல்லாம் ஓகே தான், கம்பெனிலாம் செட் ஆயிடுச்சு, லாபம்லாம் வருது. ஆனால் நான் இன்னும் வேலைக்கு போகணுமான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். காலைல எந்திரிச்சேன், வேலைக்கு போகலான்னு தோணுது. ஒரு பக்கம் இன்ஸ்டா பார்க்கலான்னு தோணுது, ஒரு பக்கம் லீவ் போடலான்னு தோணுது. அந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் பார்ட்டி பண்ணலாம். அந்த மாதிரிலாம் ராசியை சனி பகவான் மந்தகாரம், உடம்பு டயர்டாக இருக்கும், இன்னும் கொஞ்ச நாள் இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கலாம், தூங்கலாம், இப்படிலாம் தோணும். உடம்பா விட்டிங்கன்னா என்ன ஆகும்? அது ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்கும். உடம்புக்கு ஒரு அது பேச்சை கேட்கவே கூடாது. அது ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னால் தான் 2 மிதிச்சு வேலை செய்யணும்னு சொல்லணும். ஸோ அப்போது உடம்பை மட்டும் பார்த்துக்கணும். ரெஸ்ட் எடுக்காமல் ஒர்க் பண்ணிங்கன்னா வண்டி ஓடிட்டே இருக்கும். 2 நாள் படுத்துட்டிங்கன்னா 20 நாள் லீவ் எடுத்துருவீங்க. சரிங்க சார். இந்த மந்த நிலையை போக்குறதற்கு எந்த மாதிரியான வழிபாடுகளை மேற்கொள்ளலாம்? பெரும்பாலும் இவர்கள் ஐயப்ப வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும். படி வைத்த ஐயப்ப வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும். அதே மாதிரி பெரும்பாலும் இவர்கள் ஆஞ்சநேய வழிபாடு, பால ஆஞ்சநேயர் வீட்டில் ஒரு விக்கிரகம் வாங்கி டெய்லி அவரை ஆஞ்சநேய வழிபாடாக மாறிக்கொண்டால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் 100க்கு 100 மார்க். மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியுடைய பிளஸ் என்னென்ன? மிதுனராசிக்காரர்கள், ஒரு மனுஷனுக்கு இருந்தா நல்ல நேரம் வரலாம், ஆனால் இவ்வளோ நல்ல நேரம் வரக்கூடாது. காரணம் என்ன? எப்படி சொல்லிட்டீங்க? 9ஆம் இடத்துல இருந்த சனி பகவான், ஆமாம், இப்போ 10க்கு வந்துட்டார். 10க்கு வந்தால் என்ன ஆகும்? என்ன பிராண்டு. 10ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனிக்கு 2 தேவை. ஒன்று சேல்ஸ் தேவை, ஒன்று பிராண்டு தேவை. பிராண்டுங்கிறது தன்னை தானே உயர்த்துதல் பிராண்டு. அந்த பிராண்டை சனி பகவான் பார்க்கிறார். 10ல் சனி. மக்களை டெய்லி சந்திக்கிற பணிகள், களப்பணியாளர்கள், மக்கள் சந்திப்பில் எப்பொழுதும் மீடியாவில் இருக்கிறவங்க, இந்த மாதிரியான அரசியல்வாதிகள்,
பொது பிரபலங்கள் இவர்களுக்கெல்லாம் என்ன ஆகும், மக்கள் என்ன பார்க்க 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 என்ன ஆகுது, பிராண்ட் ஆகுறாங்க. 10ஆம் இடத்தை சனி பகவான் இருக்கும் பொழுது உலகப் புகழ் பெறுறீங்க. உலகப் புகழ் எந்த மாதிரியான புகழ்? நீங்கள் எந்த ஃபீல்டில் இருக்கீங்களோ அந்த புகழ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு வந்தால் நான் ஜோதிடத்தில் புகழ், உங்களுக்கு வந்தால் நீங்கள் நெறியாளராக புகழ். அந்த மாதிரி நீங்கள் எந்த துறையில் இருக்கீங்களோ அந்த துறையில் புகழ் அடைவீங்க. புகழேணியின் உச்சத்திற்கே போவீங்க. 10ல் இருக்கின்ற சனி பகவானோட பெரிய ப்ளஸ் என்ன தெரியுமா? 7ஆம் பார்வையாக நாளை பார்க்குறாரு. நான் கார் வாங்குறீங்க. ஸோ BMW தான், ரோல்ஸ் ராய்ஸ் தான், அந்த மாதிரிலாம் இது ரோல்ஸ் ராய்ஸா வாங்குவீங்க சார். ஸோ அந்தந்த கெப்பாசிட்டி இருக்கிறவங்க எந்தெந்த வளர்ச்சி உங்களுடைய பொருளாதார நிலைக்கு ஏற்ற கார் வாங்குவீங்க, நிச்சயம் வாங்குவீங்க. உயர்கல்வி படிக்க இங்கேருந்து போகிறது, கேம்பிரிட்ஜ் போகிறது, அந்த மாதிரிலாம் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி போகிறது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். ரொம்ப சூப்பராக இருக்க போகிறீங்க. முக்கியமான விஷயமே என்னென்னா கல்யாணம். 7ஆம் இடத்தை சனி பார்த்துறாரு. 7 சனி பார்த்தா என்ன ஆகும்? காதல். சாதாரண காதல் இல்லை, வீரபாண்டிய காதல். அது என்ன வீரபாண்டிய காதல்? ஏற்கனவே ஒரு காதல் இருந்தது சார், அந்த காதல் தான் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு, இன்னொரு காதலாவது வருமா? நடக்கும். சில பேர் டைவர்ஸ் ஆகிருப்பாங்க, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம், நிச்சயம் நடக்கும். ரிஷபராசிக்காரர்கள் தொடர்ந்து மிதுன ராசிக்காரர்களுக்கும் ஒரு புதிய வாழ்க்கை கிடைக்கப் போகிறது. வாழ்க்கையில் இவர்கள் மறுமலர்ச்சியை காணப்போகிறார். கண்டிப்பா சார். நிறைய ப்ளஸ் சொல்லியிருக்கீங்க. ப்ளஸ் இருந்தா கண்டிப்பா மைனஸ் இருக்கும். மைனஸ்னா எந்த மாதிரி இவர்களுக்கு இருக்கும் சார்? மைனஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரே விஷயம், 4ஆம் இடம் சுகஸ்தானம். சுகஸ்தானத்து சனி பகவான் பெண்டு கழட்டுறதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது இப்படி தான். ஸோ எவ்ரி 10 மினிட்ஸ் ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கும். எவ்ரி 10 மினிட்ஸ் நீங்கள் 12 to 12:15 இந்த அப்பாயின்மெண்ட், 12:30 to ஐயோ இதே நடுவில் கொஞ்சம் நான் மூச்சு விடுறேன்ப்பா, நான் ஒரு மனுஷன்ப்பா. உங்களை யார் மனுஷன்னு பார்த்தா, நீங்கள் இந்த பேட்டர்ன் ஃபுல்லாக 2.5 வருஷமும் இந்த பேட்டர்னில் நீங்கள் ஒர்க் பண்ணணும். காலைல எந்திரிச்சு ஷிஃப்ட் ஸ்டார்ட் ஆனால் ஷிஃப்ட் எண்டு வரைக்கும் எவ்ரி 10 மினிட்ஸ் நீங்கள் பிஸி. தெர் இஸ் நோ டைம் டு உரின்னு ஸ்டேட்டஸ் வைப்பீங்க. அவ்வளோ பிஸியாக இருப்பீங்க. இவர்களுக்கு வரக்கூடிய தடைகள் எல்லாம் தகர்க்கிறதுக்கு எந்த மாதிரியான வழிபாடுகளை மேற்கொள்ளலாம்? ஒரு தடையும் இல்லை. அப்புறம் இதுக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் வருகிறார், அதனால் தடையவே கிடையாது. இருந்தாலும் இவர்கள் பெரும்பாலும் திருநள்ளாறு சென்று சனி பகவானை பார்த்துட்டு வர்றது, அதே மாதிரி அன்னதானங்கள் நிறையா பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பு. மிதுன ராசிக்காரர்களுடைய குழந்தைகள் அவர்களுடைய கல்வி படிப்பு எப்படி இருக்கும்? மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே எதுக்குமே பயப்பட தேவையில்லை. ஏன்னா 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது வீடு மாடு மனை போன்றவற்றை சனி பார்த்துடுறாரு. அதே மாதிரி செகண்ட் திங், 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால பெரும்பாலும் ஃபாரின் போகிற யோகம், குழந்தைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறது போன்ற விஷயங்கள். கொஞ்சம் வளர்ந்த பெற்றோராக இருந்தாங்க, கொஞ்சம் வயதான பெற்றோர்கள்னா பெரிய பசங்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறது போன்ற கனவுகள் எல்லாம் கூட இவர்களுக்கு நினைவேறும். அதாவது ஒரு வாரத்தில் சொன்ன அந்த இவர்களுடைய எதெல்லாம் கனவுகளோ அந்த கனவுகளுக்கெல்லாம் ஒரு உயிர் கொடுத்தால் இந்த வருடம் அந்த கனவுகளுக்கெல்லாம் கைகால் முளைத்தவர்கள் முன்னால் வந்து நிற்கும். இவர்கள் கனவுகள் எல்லாம் கைகூடும். மிதுன ராசிக்காரர்களுக்காகவே இந்த சனி பயிற்சி வருதா? 200% அப்படின்னே சொல்லலாம். ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 10ல் சனி பகவான் வரும்பொழுது 10ஆம் இடம் என்பது கர்மஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. இவங்க வீட்டில் ஏதேனும் கொஞ்சம் வயதானவர்கள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அவர்கள் 10ஆம் இடத்துல கர்மஸ்தானம், அவங்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை சரியான நேரத்தில் செய்யணும். யாராவது கொஞ்சம் லாஸ்ட் மினிட்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களெல்லாம் கூட இருந்து பார்த்துக்கிட்டு அவங்களுடைய கடமையை ஆற்றணும். எங்களுடைய பாட்டி ரொம்ப முடியாமல் இருக்கு, கூட இருந்து பார்த்துக்கணும். ஒரு கில்ட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும், நான் கடைசி நேரத்தில் விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கூட இருந்து பார்த்துக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். மற்றபடி இவர்களுக்கு தீங்குன்னு ஒன்றுமே கிடையாது. இவர்களுக்கு இந்த சனி பயிற்சியோட 100க்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுக்கலாம்? 100க்கு 200 மார்க் தரலாம். ரொம்ப பிரமாதமாக இருக்குது. கடகராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியில் எந்த மாதிரியான ப்ளஸ்லாம் நடக்கும்? கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே கடகராசிக்காரர்கள் எல்லாம் ஒரு சங்கம் வைத்தால், அந்த சங்கம் வைத்து என்னை தேடிக்கிட்டு இருக்காங்க. ராம்ஜின்னு ஒருத்தர் சுற்றிட்டு இருக்காரு. கடகராசிக்காரர்களுக்கு காலங்காலமாக இவர் தான் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்கார். இது ஒரு கெட்ட பேராகவே எனக்கு அமைஞ்சிருச்சு. காரணம் என்னென்னா, எல்லாத்துக்கும் நான் காரணம் கிடையாது. இங்கே ஒருத்தர் காம்பருங்க, அஷ்டமசனி. திஸ் ஃபெலோ ஒன்லி கேவ் திஸ் பேட் நேம் டு மீ அப்படிங்கிற மாதிரி. 8ஆம் இடத்துல சனி பகவான், அஷ்டம சனி. அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனின்னு பேர். 1-2 சார் என்ன டார்ச்சர் பண்ணான், விதவிதமாக டார்ச்சர் பண்ணான் சார் அப்படிங்கிற மாதிரி. வேலைக்கு போனால் வேலை நிம்மதி இல்லை, வீட்டுக்கு வந்தால் வீட்டில் நிம்மதி இல்லை. ஒரு மனுஷன் எப்போ தூங்குவான் சொல்லுங்களேன்? நான்லாம் தூங்க 2 மணி ஆகும் சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ரீம். இப்போது ஒரு இதுனா சிறை கைதிகளுக்கெல்லாம் எப்படி விடுதலை கிடைத்தால் ஒரு ஃபீல் ஆகுமோ, நோயாளிகளுக்கெல்லாம் மருத்துவமனை வாசம் முடிந்தால் எப்படி ஒரு ஃபீல் ஆகுமோ, அந்த மாதிரி 8ஆம் இடத்து சனி பகவான் கதவை திறந்து வச்சு ஓடி போயிருங்க. அவ்வளோதான். அஷ்டமப்பா சாமி நீ போப்பா, வாழ்க்கையில் உன்னை நான் பார்க்கக்கூடாதுடா. நீங்கள் பார்க்க போகிறதில்ல. காரணம் இதே மாதிரி இன்னொரு ஆள் நடக்கிறதுக்கு ஒரு 25 வருஷம் ஆகும். ஸோ அதனால் டோன்ட் வரி. ஸோ இப்போது 8ஆம் இடத்த அஷ்டம சனி ஓவர், த ஓவர் இஸ் ஓவர் அப்படிங்க. அப்போது 9ஆம் இடத்துக்கு போயிட்டார். போனவர் என்ன பண்ணுறார்,
இது இப்படின்னு என்னப்பா இது இவ்வளோ கடன் வாங்கி வச்சிட்டேன் இந்த 2.5 வருஷத்தில் அண்ணன் இல்லாத இந்த நேரம் அப்படிங்கிற மாதிரி, கடனை உருவாக்கி விட்டதே நீ தான் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துட்டு எல்லாம் நானே சார்ட் அவுட் பண்ணுறேன் அப்படின்ட்டு 11ஆம் இடத்தை பார்த்து கடன்லாம் திருப்பி தர்றதுக்கு வாய்ப்பு தரார். அடுத்ததாக பொருளாதாரமும் முன்னேற்றத்துல தான் இருக்கு இவர்களுக்கு. முன்னேற்றம் அடையுதோ இல்லையோ இருந்தா பழைய கடன் அடையும். இந்த 2.5 வருஷம் ஒரு சொதப்பி ஒரு 26 இஎம்ஐடிலே ஆயிடுச்சு. இப்படி கணக்கு இருக்கும் இந்த 2 வருஷத்தில். சிபிலையே அதெல்லாம் கேட்காதீங்க, அதெல்லாம் 200 300ல கிடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நாசம் பண்ணி வச்சிருப்பார். அது எல்லாத்தையும் சரி பண்ணுவார் 11ஆம் இடத்தை. அடுத்த சனி பகவான் 7ஆம் பார்வையாக 3 பார்க்குறார். 3ங்கிறது தைரியஸ்தானம், முயற்சி. அடுத்த சனி பகவான் அப்படியே 6ஆம் இடத்தை பார்க்குறார். 6ன்னா என்ன? வியாதி, கட்டன். அப்போது லைட்டாக கொஞ்சம் அண்ணன் லைட்டாக ஒரு மாதிரி இருந்துட்டேன் அப்படிங்கிறது இந்த உடம்பை கெடுத்துக்கிட்டவங்க யாரெல்லாம் கல்லீரல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கிட்னி சம்மந்தப்பட்ட விஷயங்களை உடம்பை கெடுத்துனா சனி பகவான் அதை பார்த்து என்ன பண்ணுறார்? உடம்பை சரி பண்ணுறார். எப்படியாவது உனக்கு லாஸ்ட் சான்ஸு, இதோட ஓடி போயிரு, இனி வாழ்க்கையில் கெட்ட பழக்கங்கள் தொடக்கூடாது, தொடமாட்டேன் சத்தியமாக தொடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. கடகராசிக்காரர்களே கேட்டுக்கோங்க, கடகராசிக்காரர்களுக்கு ஒரு ரிகாபுலேஷன் சென்டர் மாதிரி வந்திருக்கார். ஒரு வாய்ப்பு தரார், ஓடி போய் பொழைச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த நேரமாவது தயவுசெய்து தீய பழக்கங்களை விட்டுருங்க. என்னோட ஒவ்வொரு பதிவுலையும் நான் ஒவ்வொருத்தட்டையும் சொல்கிறது ஒன்று தான். உடம்பு என்பது என்ன? உடம்பு தான் வந்து க்ஷேத்திரம், உயிர் தான் தெய்வம். இந்த உடம்பை வளர்த்தால் உயிர் வளர்த்தலாம்னு சொல்லுவாங்க. உடம்புக்கு ஒவ்வாத எதையும் பண்ணாதீங்க. இப்பயாவது நீங்கள் உடலை பேண துவங்குங்க. கடகராசிக்காரர்களுடைய தொழில்கள் எப்படி முன்னேற்றத்துக்குரியதாக இருக்கும்? தொழில் முன்னேற்றம்னு பார்த்தீங்கன்னா இருந்தால் 9ஆம் இடம் என்பது திரிகோண பலம்னு பேர். அப்போது திரிகோண பலத்திற்கு வந்த சனி பகவான் என்ன பண்ணுவார்னா தொழிலை டாப்பில் கொண்டு போய் வைக்கிறார். மேலே உச்சாணிக்குள்ள பெரிய உச்சாணி கிளைன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இவங்க தான் அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அந்த என்னோட திடீர்னு பிறடா ரொம்ப பாடாப்பட்டாயா, ஆனால் எப்படி ஜெயிச்சிட்டான் போகிறேன் அப்படின்னு மாதிரி. எதை ஒன்று நீங்கள் தொடர்ந்து செய்யும் வரை வீண் முயற்சி என்று சொல்பவர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் ஜெயிச்சோன்னா விடாமுயற்சி என்று சொல்வார்கள். உங்களை பார்த்து விடாமுயற்சின்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்களை ரோல் மாடல்னு சொல்லுவாங்க. உங்களுக்கே பெருமையாக இருக்கும், என் கதையில் நான் ஹீரோடா அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் ஹீரோ, நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, அவ்வளோதான். இவர்களுடைய தடைகளெல்லாம் தகர்க்கிறதற்கு எந்த மாதிரியான வழிபாடுகளை மேற்கொள்ளலாம்? இவர்கள் தடைகளை தகர்ப்ப நேராக திருநள்ளாறு போயிடணும். போய் இறங்குறீங்க, ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் வாங்குறீங்க, வாங்கிட்டு நேராக போய் சனி பகவானை மீட் பண்ணுறீங்க. சனி பகவானை பார்க்குறீங்க, அவருக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் பண்ணுறீங்க. பார்த்துட்டு காகத்வஜாஜ வித்மஹே கக்தஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத் அப்படின்னு சொல்கிறீங்க. எள்ளு சாதம், எள்ளு தானியம், எள்ளில் செஞ்ச பலகாரங்கள் நீங்கள் தானம் பண்ணுறீங்க. சிறப்பாக இருக்கீங்க. கடகராசிக்காரர்களுக்கு புது வாழ்க்கை. கடகராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியில 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம்? 100க்கு 100 மார்க். அடி தூள், சூப்பரா இருக்கு பாருங்க. அடி போல இனி உங்க வாழ்க்கை பிரமாதமா இருக்கு. சுவாமிஜி, சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியோடைய பிளஸ்லாம் என்னென்ன சுவாமிஜி? சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஊருக்குள்ள நம்மெல்லாம் இருந்ததெல்லாம் பெரிய வேலைகள் எல்லாம் இருந்தோம். என்ன பண்றது, அஷ்டம சனி வருதுங்கிறாங்க. நான் கூட இந்த பதிவை பார்க்க வேண்டாம் தான் நினச்சேன். என்ன பண்ணுறது, ரெட்ரோ ஆன்மீகத்தில் போட்டிருக்காங்க, நம்ம பார்க்கலாம். ஏதாவது ஒன்று ராம்ஜி நல்லது சொல்ல மாட்டாரான்னு ஒரு நம்பிக்கை தான். நண்பர்களே, நிச்சயம் சொல்கிறேன், உங்களுக்கு நல்லது தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டே டிஸ்க்ளைமர் போட்டு சொல்கிறேன். காரணம் என்ன? அகப்பட்டவனுக்கு அஷ்டம சரி சார் தெரியும், அஷ்டம சனி வரப்போகுது. ஆமாம் வரப்போகுது. இந்த ஆள்கிட்ட ஒரு நல்ல விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஏதாவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். அது என்ன, அது புதுசாக இருக்கே. இன்பில்டாகவே கெட்டவன் அவன் போய் கெட்டு போயிட்டான். வெரி குட். அப்போ நம்ம எதிரி ஒழிஞ்சாண்டா அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு கதை. இப்போ நம்ம கம்பெனியில் ஒரு பாஸ் இருப்பார். அந்த பாஸ் லீவ் போட்டார். அப்பாடா ரொம்ப சந்தோஷம், நீ பொறுமையாக வாராஜா, நான் கம்பெனியில் நிம்மதியாக இருக்கேங்கிற மாதிரி. இந்த ஆள் உங்களை நல்லதே பண்ணது கிடையாது இந்த சனி பகவான். சிம்மராசிக்காரங்கெல்லாம் கேட்டிங்கன்னா சனி பகவானுடைய கதைகள்னு ஒரு புத்தகம் எழுதுவாங்க. அப்போது 6க்குடைய சனி பகவான் 7க்குடையவனாகவும் இருந்து 8ல் மறைகிறான். அப்போ என்ன ஆகும்னா, 6னா என்னென்னா அப்படி இருந்தால் ரண ருண ரோக சத்ருஸ்தானம், வியாதி கடன் கஷ்டம். இது போய் 8ல் மறையுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வியாதி கடன் கஷ்டம் இனி இல்லைன்னு பொருள். அப்போ என்ன ஆகும், யாரெல்லாம் உடம்பை ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எனக்கு ஒரே ஃபீவர் சார், உடம்பு ரொம்ப கெடுத்துக்கிட்டவங்களுக்கெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, 6க்குடையவர் 8ல் மறையும் பொழுது உடல்நிலை சரியாகணும். அப்போ ஜிம்முக்கு போகிறது தான், ஒரு டிஷர்ட் போட்டுக்கிறது தான், அப்படி போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறது தான், அடாராடாராடா அப்படிங்கிற மாதிரி உடம்பை டெவலப் பண்ணுவாங்க. 2வது விஷயம், கடனே அழிஞ்சிரும். இவங்க ஃபோக்கஸ் ஃபுல்லாக கடனை அடைக்கணும். தூக்கத்துலேருந்து எழுப்பி கேட்டாலும் அதான் சொல்லுவாங்க. என்ன இப்படியே போனால் கடன் அடைக்க முடியாது, எங்கள் வீட்டில் வேறு 2.5 லட்ச ரூபா. சரிப்பா, அதையே இரவும் பகலும் யோசிச்சுட்டே இருக்கேன். யோசிச்சு கட்டிடுவாங்க, கடனை முடிச்சிடுவாங்க. 6ஆம் இடத்தை 8ஆம் இடத்துல மறையும். இதில் சத்ருக்கள், சிம்மராசிக்காரங்களுக்கெல்லாம் ஒரு வார்த்தை,
நான் அடிக்கடி சொல்வேன், என்னை யார் வேணா எதிரின்னு நினச்சிக்கோ, எனக்கு அதை பற்றி 5 காசு கவலை இல்லை. நீ யார் வேணா எதிரின்னு நினச்சிக்கோ, ஆனால் நான் யாரை எதிரி நினைக்கிறேனோ அவன் எனக்கு எதிரி தான். அந்த மாதிரி சிம்மராசிக்காரர்கள் உங்களுடைய சத்துருக்கள் எல்லாம் ஒரு ஆளே இல்லைங்கிற மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவீங்க. பட அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக காம்படேட் பண்ணி மேலே வந்துடுவீங்க 6 கோடி ரேட்டில். இதெல்லாம் அவர் தர நல்ல விஷயம் இருந்தா லைட்டாக அப்படி வராரு. என்ன கெட்ட விஷயம்? மனைவி அமைவதெல்லாம் அப்படி கொண்டாரு, சனி பகவான் கொடுத்த வரம் அப்படிங்கிற மாதிரி. மோட்டர் அமைவதெல்லாம் அவனவன் செய்த வினை அப்படிங்கிற மாதிரி. இப்போது இந்த பக்கம் மனைவியை கூட்டு வந்துட்டாரு, என்ன இங்கே சத்தம், சும்மா பேசிட்டு இருக்கமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டென்ஷன் பண்ணுறாங்க சார். வீட்டுக்குள்ளே போனாலும் போனால் எதுக்கு திட்டுறானே தெரில சார். அப்படியே தான் சுற்றுவீங்க ஒரு 2.5 வருஷம். இது என்ன நமக்கு என்ன புதுசா பாஸ், இதெல்லாம் இந்த காலகாலமாக அனுபவிக்கிறது, என்ன கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் முரட்டுத்தனமாக ஹேண்டில் பண்ணுவாங்க. இந்த நேரத்தை கொஞ்சம் டென்ஷனாக எடுத்துக்கிட்டு, ஏன்னா ஏற்கனவே 7ல் ராகு. சில பேர் முரட்டுத்தனமாக முடிவு, நீ நான் வேணாம் இது ஒத்து வராது நம்ம டைவர்ஸ் பண்ணிடலாம் இப்படிலாம் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், தேர் எடுத்து தெருவில் விட்டுருவார். ஸோ சனி பகவான் உங்களை டெம்டேஷன் பண்ணுவார். 7 கூடையவன் என்றால் மனைவி, தேவையே இல்லாத மனைவி சார்ந்த சொந்தங்கள், இவங்கள்ட்டெல்லாம் டீலே பண்ணாதீங்க. ஆண்களுக்கு மனைவியால பிரச்சனைன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் பெண்களுக்கு கணவரால பிரச்சனை, அவ்வளோதான். இது சனி பகவான் தேர் இஸ் நோ, அவருக்கு எல்லாம் ஒன்று தான், புரியுதா? இவங்களால இல்வாழ்க்கை துணையால பிரச்சனைன்னு அர்த்தம். ஸோ மீற அந்த தேவடு இல்லற வாழ்க்கை தான் அப்படி இருக்கு. தொழில் முன்னேற்றம், பொருளாதார வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதெல்லாம் சூப்பராக இருக்குது. அதான் நான் சொல்லிட்டேன், கடன் அடைக்கிற அளவுக்கு சம்பாதிப்பாங்க, ஓவர் டைமாக பார்த்து சம்பாதிப்பாங்க, இதெல்லாம் நடக்கும். 7 கூடையவன்னா இருந்தால் வெளிநாட்டுக்கு பணம் கட்டி ஏமாறுறது. நான் கனடாவுக்கு போகிறேன், கனடாவில் கூப்பிட்டு போனான் சார், கனடா கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கசகஸ்தானில் கொண்டு போய் விட்டு போயிட்டான் சார் அப்படிங்கிற மாதிரி. சொன்னது ஒன்று செய்யறது ஒன்றுங்கிற மாதிரி. தயவுசெய்து பணம் கட்டி ஏமாந்து போயிடாதீங்க, அது ஒன்று மாட்டுவீங்க. பார்ட்னர்ஷிப்பு, நல்லா தான் சார் இருந்தேன், வந்து லேத்து கம்பெனி வச்சுடுறேன்னு கம்பெனி கேட்டான் சார், நல்ல வேலைலாம் தெரியும் நம்பி பணம் கொடுத்தேன், இவனுக்கே ஒன்றும் தெரியாதுங்கன்னு எனக்கு அப்புறம் தான் சார் தெரியும் அப்படிங்கிற மாதிரி. நம்ம இவனுங்களை வச்சு சம்பாதிக்கிறான்னு யோசிச்சா இவனுக்கு நம்மளை வச்சு சம்பாதிக்கிறானுங்க சார் அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு 7ஆம் இடத்து பார்ட்னர்ஷிப்பு பிரச்சனைலாம் வரும். அதனால் எது நடந்தாலும் சரி நானே ஹேண்டில் பண்ணுறேன், நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துருங்க. ஸோ உங்களுக்கு இருக்கிற ஒரே ப்ராப்ளம் மனைவி மட்டும்தான். எவ்வளோக்கு எவ்வளோ க்ளீனாக போனதுக்கு கையில் கொடுத்துட்டு எல்லா நம்பரையும் பிளாக் பண்ணிட்டு சுத்தபத்தமாக ஒரு 2.5 வருஷம் க்ளீனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சிக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம்? தாராளமாக 80 மார்க் தரலாம். ஏன்னா மனைவி தான் மேஜர் சாஃப்ட்வேர், அந்த சாஃப்ட்வேரே ப்ராப்ளம் அப்படின்னா வண்டி ஓடுறது கொஞ்சம் கஷ்டம், இருந்தாலும் இழுத்து பிடிச்சி ஓட்டலாம். 80% தரலாம். சுவாமிஜி, கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியில் எந்த மாதிரியான ப்ளஸ்லாம் இருக்கும்? கன்னிராசிக்காரர்கள்னா நான் எப்பயுமே சிரிப்பேன். எல்லாரும் சொல்லுவாங்க, என்ன சார் கன்னிராசிக்காரங்கன்னா சிரிக்கிறீங்க? ப்ராப்ளம் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. கன்னிராசிக்காரர்கள் கடைசி வரைக்கும் கன்னிராசியாகவே இருக்கீங்க. தட் இஸ் த மெயின் ப்ராப்ளம். இப்போ காதலுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுங்கப்பா ப்ளீஸ். ரொம்ப முரட்டுத்தனமாக சுத்தமாக இருந்து இப்போ என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிற மாதிரி. 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார், அவர் 7க்கு வர போகிறார். 7ஆம் இடத்துக்கு வரும்போது லவ் தான், காதல், ஆசை, எவ்வளோ வேணால் போட்டுங்க, எல்லா பாட்டும் போகலாம். ஸோ 7ஆம் இடத்துல சனி பகவான் வரும்பொழுது மனசு குதூகலிக்கிறது. 7ங்கிறது புத்துணர்வு. ஒரு செடியில் புது இலைகள் முளைச்சா அந்த செடி எப்படி நம்ம அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கன்னிராசிக்காரர்கள் மனதில் இளமையான எண்ணங்கள்லாம் வரப்போகுது. புதுசாக வாழ போகிறோங்கிற ஒரு நினப்பு வரும், லைஃப் மேலே ஒரு கிரிப்பு வரும். எல்லாம் ஒரு 7ஆம் இடத்துல சனி பகவான் வரும்பொழுது ஒரே தூக்கி ஃபாரினில் உட்கார வச்சுருவார். யானை எப்படி இப்படி தூக்கி தலைமையில் வைக்குதோ அந்த மாதிரி தூக்கி அப்படி கனடாவில் வச்சுருவார். இருந்தா ஹாப்பியா ஒன்று, என்னையா திடீர்னு இங்கே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையை மாற்றி விட்டுருவார். 7ஆம் இடம் என்பது திருமணம், 7ஆம் இடம் என்பது காதல். நிலவரி டும் டும் டு யாரோடி ஒன்னோட அந்த மாதிரிலாம் புதுசாக எல்லார் வீட்லையும் கன்னிராசிக்காரர்கள் வீட்டில் டும் 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 சத்தம் கேட்கும். கன்னிராசிக்காரர்கள் வீட்டில் ஏற்கனவே டைவர்ஸ் ஆகிருந்ததுன்னா திரும்ப கல்யாணம் ஆகும். சனி பகவான் வருவார், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், நடந்தே தீரும். ஸோ அந்த மாதிரி தூதன் வருவன் மாறி போய் அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு பழைய காதல்லாம் கூட சில பேருக்கு டைவர்ஸ் ஆன இதெல்லாம் கூட. டைவர்ஸ் என்ன சார் பெரிய டைவர்ஸு? நான் காலாகாலமாக சொல்கிற பதிவு ஒன்று தான். இங்கே பாருங்க, ஒரு அக்னி சாட்சியாக கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. இந்த அக்னி சாட்சியாக பண்ண ஒரு கல்யாணத்தை ஏதோ ஒரு 2 வக்கீல் சேர்ந்து பேசி ஒரு நீதிமன்ற தீர்ப்பு வந்து பிரித்து விட்டுதுங்கிறத ஏற்றுக்கவே கூடாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி தெய்வமே வந்து பிரிஞ்சால் மட்டும்தான் அது செல்லும், மற்றதெல்லாம் செல்லாது. இதெல்லாம் நம்ம மனுஷங்க உண்டாக்கிக்கிட்டது. இதெல்லாம் தெய்வம் சொல்லுகிறது, நீங்கள் மீண்டும் சேரப்போகிறீர்கள். பழைய சம்பவங்களை தான் உங்களுக்கு ஒரு நினைவுபடுத்தி விட்டால் போதும். நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்ட பாட்டு,
ஃபஸ்ட்டு சேர்ந்து சாப்பிட்ட சாப்பாடு ஏதாவது ஒரு ஞாபகம் வந்துருச்சுன்னா திரும்ப காதில் வந்து ஒட்டிக்கும். காதலோட ஸ்பெஷலே அதுதான். உங்களுக்கு பாருங்க, நீங்கள் திரும்ப சேர போகிறீங்க, உங்களுடைய பழைய காதல் வரப்போகுது. அதனால் எதாவது தேவையில்லாத வேலை, வக்கீல் சம்பாதிக்கிறதுக்கு வழி, பேப்பரை கிழிச்சு போட்டு வேலையை பாருங்க, எப்படின்னு நீங்கள் சேர்ந்துருவீங்க. 7ஆம் இடத்தை சனி பகவான் இருக்கும் பொழுது பிருந்தா 7, 8, 9 பார்க்குறாரு. 9னா அதிர்ஷ்டம். இந்த நேரத்தில் புதிய முயற்சிகள், இந்த வேலையை நம்மளே ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான புது திங்கிங்ஸ். 7ஆம் இடத்து சனி உடம்பை பார்க்குறாரு. உடம்பை அழகாக்கிக்கிறது. ஆக்சுவலாக இந்த பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஃபேஷியல் பண்ணிக்கணும், ஆனால் நான் வந்து பிரைட்டாக ஆகணும்னு நினைக்கிறேன், க்ளோவிங் ஆக போகிறேன், அந்த மாதிரிலாம் ஏன்னா திடீர்னு இப்படிலாம் பண்ணுற அழகியலில் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. 4ஆம் இடம் என்பது என்ன? 4ஆம் இடம் வந்து வீடு, மாடு, மனை, உயர்கல்வி, உயர் பதவி, இதெல்லாம் ப்ளஸ். அதை பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து புதிய வேலைலாம் கிடைக்கும் போது, அப்போ ஏற்கனவே 10ல் குரு பகவானை எப்படா கன்னி ராசி வேலையை விட்டு தூக்கலான்னு வெயிட்டிங்கில் இருக்கான். திஸ் பேட் பாய் இவன் ஜூன் வரைக்கும் இருப்பான். இவன்ட்டு வந்து உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரே தெய்வம் சனி தான். ஏன்னா ப்ரமோஷனை கொடுக்க போகிறான் சார். சட்டப்படி ப்ரமோஷன் வர்றவன் எப்படி வேலை இழக்க முடியும்? அப்போ லாஜிக் மேட்ச் ஆகலையே. அப்போ என்ன ஆகுது? 4ஆம் இடத்தை ஒரு தூக்கி அப்படி ப்ரமோஷன் கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவார். அந்த மாதிரிலாம் பண்ணுவார். அப்போ ஆக என்ன நடக்கும்? சனி பகவான் தருகின்ற அற்புத பலன். இதில் என்ன அப்படின்னா, சனி பகவான் 4ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது இத்தனை நல்ல விஷயங்கள் நடக்கும். கார் வாங்குறது, வீடு வாங்குறது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். சனி பகவான் மிக சூப்பரான விஷயங்கள்லாம் பண்ண போறாரு. தொடர்ந்து கன்னி ராசிக்கு நிறைய ப்ளஸ்ஸா சொன்னீங்க. ப்ளஸ்ன்றதா கண்டிப்பா மைனஸ்ன்னு இருக்கும். எந்த மாதிரியான மைனஸ் இவர்களுக்கு இருக்கும்? உடம்ப சனி பார்க்குறாரு. இப்போ உடம்பு மேலே இருக்கிற ஒரு என்ன ஆகும்னா டயர்ட்னஸ், ரொம்ப சீக்கிரம் டயர்ட் ஆயிடுறது. என்னன்னே தெரியல, நைட் ஆனால் ஒரே தூக்கமே வர மாட்டேங்குது, ஸ்லீப்லெஸ் நைட்ஸு, அதே மாதிரி ஒரு நிறைய தூங்காமல் இருக்கிறது, சாப்பிடாமல் இருக்கிறது, அந்த மாதிரியான உடலை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். அது மட்டும் தான் நடக்கும். இந்த சனி பயிற்சியில் கன்னிராசிக்காரர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கும்? கன்னிராசிக்காரர்களுக்கு 100க்கு 95 மார்க் தரலாம். சூப்பராக இருக்க போறீங்க. சுவாமிஜி, துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி எந்த மாதிரியான ப்ளஸ்லாம் இருக்கும்? துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே எல்லாரும் சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, 4, 5 கூடிய சனி பகவான் 6ஆம் இடத்திற்கு வருகிறார். 6ஆம் இடம் என்பது என்னன்னா மறைவு ஸ்தானம். 4ஆம் இடம் என்பது என்ன? 4ஆம் இடம் சுகஸ்தானம், புத்திரஸ்தானம். அது மறைஞ்சிருக்கு. அதனால ப்ராப்ளம் நிறைய இடத்துல நினைச்சிட்டு இருக்காங்க. உண்மை என்னவென்றால் விபரீத ராஜ யோகத்தை அவர்கள் பார்க்க போகிறார்கள். ஃபுட்பால் பத்திரிகையா இனிமே பாரு அப்படிங்கிற மாதிரி, என்ன திடீர்னு மோட்டிவேட் ஆகிட்டான் அப்படிங்கிற மாதிரி துலாம் ராசிக்காரர்கள் லைஃப்பில் டிஸ்ட்ராக்ட் ஆகிருப்பாங்க. ஒரு சரியான நேர்வழியில் போயிட்டு இருந்திருக்க மாட்டாங்க. எங்கேயோ கிடைச்ச வேலை தான் செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இவர்களுக்குன்னு ஒரு திட்டமிட்ட வாழ்க்கை என்பது உருவாக போகிறது. இதான் ஒரு பெரிய விஷயம். விபரீத ராஜயோகம் தருகின்ற ஒரு விஷயத்தினா, ஒரு இடத்துல கமிட் ஆனேன், இந்த இடத்துல வேலை பார்க்க போகிறேன், இனிமேல் இதுதான் என்னோட வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு செட் ஆஃப் லைஃப் வந்து செட் ஆகிடும். டெய்லி காலைல போவேன், இந்த வேலையை முடிப்பேன், சாயந்தரம் வருவேன், இதோட வருமானம் கிடைக்கும், மாதம் எவ்வளோ தூரம் சேவிங் ஆகும், அதுக்கப்புறம் நான் இங்கே போவேன் அப்படிங்கிற மாதிரி லைஃப் ஸ்டைலை மாற்றிப்பாங்க. சில டியூட்டி டாக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் ஒரு 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 ஹாஸ்பிட்டலில் வேலை பார்ப்பாங்க, ஈவினிங் இன்னொரு இடத்துல. அப்போ இது மாதிரி 2, 3 கம்பெனி அவங்களுக்கு செட் ஆகிடும். ஸோ ஒரே நேரத்தில் அவங்களுக்கு ஒரு ஸ்கெடியூல்டு பேட்டர்ன் வந்துடும். அதுதான் விபரீத ராஜயோகம். அந்தந்த நேரம் நம்ம போகிற நேரம் அங்கே வேகன்சி இருக்கணும், அங்கே நம்ம கிடைக்கணும், அதுதான் விஷயம். அப்போது இந்த 6ஆம் இடத்துல மறைந்த சனி எப்படா இவ்வளோ பண்ணான்னா, 6ஆம் இடம் என்பது பணி, புதிய வேலையில் உங்களுக்கு கிடைக்கிற கம்ஃபர்ட். காலையிலேருந்து இப்போ இதை பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் அந்த வேலை 2, 3 வேலை பார்ப்பீங்க. 6ஆம் இடத்து சனி பகவான் 6, 7, 8 பார்க்குறாரு. 8ங்கிறது என்ன? தாரித்யம்னு பேர். தாரித்யம்னா என்ன? 8ஆம் இடம் என்பது அதாவது வறுமையை சனி பார்க்கிறார். உலகின், அடிக்கடி என் தம்பிகளிடம் நான் சொல்லுவேன், உலகத்தில் கொல்லப்பட வேண்டிய மிகப்பெரிய நோய் எது? வறுமை தான் உலகின் மிகப்பெரிய வியாதி. அதை சனி பகவான் 6, 7, 8 பார்க்கிறார். முதல்ல அது. அப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கு பேசிக் ஸ்டாண்டர்ட் அதிகமாகுது. 20,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன், 30,000 வாங்குறேன். இப்போ இந்த 10,000 வச்சு என் லைஃப் ஸ்டாண்டர்டை கொஞ்சம் அப்லிஃப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயம். 6 12 பார்க்குறான். இப்போ 12ங்கிறது விரயஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது விரயங்கள் எல்லாம் சுப விரயங்களாக மாறுகிறது. என்மேல் எழுந்த கற்களை எல்லாம் எடுத்து அடுக்கி வைத்து கொண்டேன், அந்த கற்களால் ஒரு சிம்மாசனத்தை உருவாக்கி நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி லைஃப்பில் என் மேலே என்னை யாரெல்லாம் என் மேலே கல் எறிஞ்சாங்களோ, கமான் எல்லா கல்லையும் கொடுங்க, நான் வாங்கி கட்டடம் கட்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி திடீர்னு தான் சொன்னேன். எனர்ஜியோட மேக்ஸிமம் லெவலாக ஸ்பினாச் சாப்பிட்ட மாதிரி ஆயிடுவாங்க அவங்க. அடுத்து 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். 3ஆம் இடம் என்பது தைரியஸ்தானம். பிருந்தா, வாழ்க்கையிலே ஒன்று சொல்லுகிறேன், துலாம் ராசிக்காரர்களுக்கு தைரியம்தான் வாழ்க்கை, பயம்தான் மரணம். தைரியம்தான் வாழ்க்கை. அந்த தைரியத்தை கையில், புதுசாக ஒரு ஊருக்கு போகிறேன் சார், நான் எப்படி பிழைக்க போகிறேன்னு இறங்குங்க. விபரீத ராஜயோகம் ரெடியாக இருக்குது. கனடா போய் நல்லா பிழைக்க முடியுமா? பிழைச்சி பாருங்க. கற்றுக்கிட்டா லேர்னிங், இல்லைன்னா ஜெயம். 2ல் 1 தான். தோத்துட்டேன்னு மட்டும் சொல்லாதீங்க. லைஃப்பில் தோல்வின்னு ஒன்று கிடையாது. இந்த 3ஆம் இடத்து சனி பகவான் பார்க்கும் பொழுது
தோல்வி என்பது அறியாதவர் நீர். ஸோ அப்போது இந்த வாழ்க்கை அப்படியே மாறப்போகுது. புதுசாக வேலை கிடைக்க போகுது. நான் சொன்னதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு சுபவிரயங்கள் ஏற்பட போகிறது. புதிய பணிக்கான தைரியம் வரப்போகிறது. அப்போ புது முயற்சி எடுக்கிறவங்க, ஏன்னா நான் வந்து சாதாரண கிளாசிக்கல் மிஷின் வச்சுருந்தேன், இப்போ விஎம்சி வாங்க போகிறேன், நான் வந்து சிஎன்சி வாங்க போகிறேன், இந்த மிஷினில் நான் ஓட்டுவேனா, ஓட்டுங்க தைரியமாக. ஆட்டோமேஷன் பண்ணுங்க, பண்ணி பாருங்கள். ஸ்டிக்கரிங்லாம் கையில் ஓட்டிகிட்டு இருந்தோம், இப்போ மிஷினில் ஓட்டி பண்ண போகிறோம். மக்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல, பிடிக்கும். புது முயற்சிகள் எடுங்க. மக்கள் புதியதை காண தயாராக இருக்கிறார்கள். நாம் தான் என்ன செய்கிறோம், நமக்கு தான் பிஸ்னஸ் பண்ண தெரியல. இந்த உண்மையை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. மக்கள் புதியதை காண தயாராக இருக்கிறார்கள். கண்டிப்பா நிறைய பொருளாதார முன்னேற்றத்தை பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சாமிஜி. இவர்களுடைய இல்லற வாழ்க்கை, அப்படி இல்லற வாழ்க்கைன்றது ரொம்ப முக்கியம். இவர்களுடைய இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கும்? இல்லற வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடம் என்பது பிருந்தா அயன சயனஸ்தானம். அந்த இல்லற வாழ்க்கைங்கிறதுல தாம்பத்தியம்ங்கிறதே அந்த 12 தான். அதை சனி பார்க்குறார். அப்போ நீங்கள் வந்து புதுசாக வந்து ஏற்கனவே ஹனிமூன் போனவங்க கூட 2வது ட்ரிப் ஹனிமூன் போகிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் இவர்களுக்கு புதிய, சொல்ல ஒரே ஒரு கிளையில் புதிய இலைங்கிற மாதிரி புதுசாக இவர்கள் பிறந்ததாக இளமை திரும்புதே தன்னா அந்த மாதிரிலாம் இவர்களுக்கெல்லாம் திடீர்னு யூத் ஆயிடுவாங்க. பாருங்க, துலாம் ராசிக்காரங்க அடிச்சாட போகிறாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியில 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம்? 100க்கு 200 மார்க். பிரமாதமாக இருக்கு. சுவாமிஜி, நீங்க அடிக்கடி சொல்லக்கூடிய உங்கள் இதயத்தில் இடப்பக்கம் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியில எந்த மாதிரியான பிளஸ்லாம் இருக்கும்? என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த உலகத்தில் ஒரு சங்கம் இருந்தால் அதில் தலைவனாக நான் இருப்பேன். அதில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. உள்ளபடியே இவர்களை காதலிப்பவன் நான். உள்ளபடியே இவர்களை ரொம்ப சாதாரண சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். இவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு 30-40 வருஷமாக இவர்கள் வாழ்க்கையை பற்றி எனக்கு தெரியும். இவர்களுக்கு 5ஆம் இடத்திலே சனி வருகிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? டேங்கப்பா, என்ன ஒரு மாதிரி அப்படி காட்டுறீங்க குருஜி. அப்படின்னா 5ஆம் இடத்துல சனி பகவான் வருகிறார். என்னென்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாருங்க. ஏன்னா யோகஸ்தானத்தில் வரார், சும்மாலாம் கிடையாது. யோகாதிபதி சனி பகவான், யோகாதிபதி குருவோட வீட்டுக்கு வந்திருக்கார். என்ன வேணும் உனக்கு? வீடு ஐயா, திடீர்னு கேட்டால் என்னங்கய்யா பண்ணுறது? ஒரு 2-3 வீடு, 4-5 இப்போ காரு, ஒரு 7-8 சொல்லுப்பா, இருங்கயா, பதறுதியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் வரத்தை எல்லாம் சொல்லின் வார்த்தை முடியும் முன்னே தரப்போறார் 5ஆம் இடத்து சனி பகவான். திடீர்னு லைஃப் மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். 5ஆம் இடத்து சனி பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியே வந்து மடியில் மகனாக பிறப்பார். அதெல்லாம் நடக்கும். 5ஆம் இடத்து சனி பகவானை தொடர்ந்து என்ன நடக்கும்? அவர் 7 பார்க்குறார். 7 பார்க்கும்போது காதல். அப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு காதல் வரப்போகிறதா? அடடா, என்ன ஒரு விந்தை, என்ன ஒரு விந்தை, உங்களுக்கு காதல் வருதா அப்படிங்கிற மாதிரி முரட்டாளாச்சே நீங்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சனி பகவான் தருகின்ற காதல். அடுத்து சனி பகவான் 5லிருந்து 10ஆம் பார்வையாக 11 பார்க்குறார். லாபத்தை பார்க்குறார். லாபத்தை பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இது வரைக்கும் நான் பண்ணிட்டு இருந்த பிஸ்னஸ் வேறு, இனிமேல் நான் பண்ண போகிற பிஸ்னஸ் வேறு போன்றவையாக இருக்கு. 11ஆம் இடம் என்பது நண்பர்கள், 11ஆம் இடம் என்பது மாமனார், 11ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டம், 11ஆம் இடம் என்பது லைஃப்பில் அப்லிஃப்டிங் எல்லாம் ஏற்படும். அடுத்து முக்கியமான விஷயம் இருந்தால் 2ஆம் இடத்தை பார்க்குறார். 2ங்கிறது என்னன்னா ரன்னிங் மணி. இந்த ரன்னிங் மணியை சனி பகவான் பார்க்கும் பொழுது ஏற்கனவே 2-5 கூடிய குரு பகவான் 8ல் மறைஞ்சிருக்கார். அப்போ மறையும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ரன்னிங் மணியே இல்லாமல் போச்சு. என்னென்னா, எங்கிட்ட 5 கிரவுண்டு இடம் இருக்குது சார், அதை வச்சு பெரிய 5 கோடி ரூபாய்க்கு ஒரு பெரிய வீடு இருக்குது போரூரில், அதனால ஒரு கல்யாணத்துக்கு போனால் ஒரு செங்கலை பிடிக்க மொய் வைக்க முடியும். அப்போ மொய் வைக்கணும்னா ஒரு 10,000 ரூபா காசு வேணும் இல்லையா? அந்த 10,000 ரூபா காசு யார் தருவா? சனி பகவான் தருவார். ஸோ அப்போது 2ஆம் இடத்தை பார்க்கும்போது ரன்னிங் மணி, ரொட்டேஷன் மணிங்கிறது வரும். விருச்சிக ராசிக்காரர்கள் நிறைய ஸ்தாபனங்கள் ஆரம்பிச்சிருந்துருப்பீங்க, கடை ஆரம்பிச்சிருந்துருப்பீங்க. அந்த கடை ஓடாமல் இருக்க காரணம் என்ன? அன்றாட செலவுக்குரிய ரொட்டேஷன் மணி இல்லை. அதை சனி தருவார். அது இருந்தால் போதும் சார், நானே பொழைச்சிப்பேன், அவ்வளோதான். சனியோட ஸ்டைல் என்ன? சொந்த காலில் நிற்க வச்சு அழகு போப்பார் சனி. அதான் சனியோட ஸ்டைல். இந்த சனி பயிற்சி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு பயிற்சியாக இருக்கும். இந்த சனி பயிற்சி முதற்கொண்டே நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. முக்கியமாக சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் தீரப்போகுது. இதெல்லாம் தான் அவங்களோட ப்ளஸ். நிறையா ப்ளஸ் சொல்லியிருக்கீங்க. மைனஸ் அப்படின்னா எந்த மாதிரியான மைனஸ் இவர்களுக்கு இருக்கும்? மைனஸ்னால் என்ன அப்படின்னா, 5ஆம் இடத்துல சனி பகவான் வரும் பொழுது ஒரு பிரச்சனை என்னென்னா, பந்தயத்தை நிறைய எடுத்துக்கிறது, தன்னைத்தானே ஓவர்லோட் பண்ணிக்கிறது. வாழ்க்கை ஒரு போர்க்காலம், வேட்டையா அடி, அது மாதிரி உன்னை யாரா இவ்வளோ வேகமாக ஓட சொன்ன? சில நேரத்தில் நமக்கு ஒரு வெறி வரும். ஏன் நமக்கு இவ்வளோ கோபம் வருது நமக்கே தெரியாது. மொத்த வாழ்க்கையும் ஜெயிச்சிடணும் அப்படின்னு ஒரு வெறி வரும். அந்த மாதிரி ரொம்ப வைப்ரண்ட் ஆகிடுவாங்க இவங்க. ஏன் இவ்வளோ ஓவர் மோட்டிவேஷனுங்கிறாங்கல்ல. சனி பகவான் வந்து என்ன பண்ணார், திடீர்னு இவங்களை வந்து
திரும்பி வா அந்த மாதிரி எதிர்த்து நில் எதிரியே இல் அந்த மாதிரி எதிர்த்து நிற்கணும். உங்களோட தூங்குனா எந்திரிச்சா படுத்தா எல்லா நேரமும் போர் மூட்லேயே வார் மூட்லேயே இருப்பாங்க. ஐயா வாங்கியா லவ் பண்ணலாம் வார் அப்படி வார்லேயே இருப்பாங்க. நேரமும் போர் மூடு. அது ஒன்று தான் அவங்களுக்கு பெரிய மைனஸ். இவர்கள் எந்த மாதிரியான வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் சார்? இவர்கள் வழிபாடுகள்னு மேற்கொண்டா குருவினுடைய வீடு. ஸோ அப்போ சனி பகவான் அங்கே போயிருக்கார். அப்போ பெரும்பாலும் நவக்கிரகங்கள் கோயில்களுக்கு செல்லுதல், எள்ளு தீபம் ஏற்றுதல், நெய் தீபம் ஏற்றுதல், பைரவ வழிபாடு பண்ணுதல் போல சிறப்பு. இவர்களுக்கு சனி பயிற்சியில 100க்கு எவ்வளவு மதிப்பெண்? எவ்வளோ வேணால் போட்டுக்கோங்க. 100க்கு 500 மார்க் கூட போட்டுக்கோங்க, 400 போட்டுக்கோங்க, எவ்வளோ வேணால் போட்டுக்கோங்க. ஏன்னா இதை விட சூப்பரான ஒரு பாயிண்ட்னு சனி பகவான் தரப்போகிறது கிடையாது. சுவாமிஜி, தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 சனி பயிற்சியில எந்த மாதிரியான பிளஸ்லாம் இருக்கும்? ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும் பிருந்தா. மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். நான் அப்படி நடந்து வரணும் சார். என் டீம் மெம்பர்ஸ் இந்த பக்கம் இருந்து ஒரு பூ போடுவாங்க, அந்த பக்கம் இருந்து பூ போடுவாங்க. நான் அப்படி ஜென்ரல் மேனேஜராக நடந்து வரணும் சார். நல்லா இருக்கா? கேட்குறப்ப நல்லா இருக்கா? ஓகே. ஸோ நீங்கள் ஜிஎம் ஆகிட்டீங்க. இப்போ என்ன செய்ய போகிறீங்க? என்னது இது திடீர்னு ஆக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி என்னென்னா சூப்பர் ஸ்டார் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு கனவு கனவாக இருக்கும்போதே சுகமாக இருந்தது. ஒரு கனவு நிஜமாயிடுச்சுன்னா அதை நிஜமாக தாங்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு இருக்கான்னு யோசிச்சுக்கோங்கண்ணே. 4ஆம் இடத்து கனவு என்ன ப்ரமோஷன் கொடுத்துட்டாரு, வந்த உடனே கொடுத்துருவார். கொடுத்துட்டு தான் ஆமாம் மற்றதெல்லாம் என்ன ஏயா நான் பாட்டுக்கு டீம் மெம்பராக ஜாலியாக இருந்தேன், டீம் லீடர் ஆக்கி விட்டானுங்களா. இப்போ டீம் லீடர்னால் எப்படி சிரிக்கணும்? அவ்வளோதான் சிரிக்கணும், ரொம்ப சிரிக்கக்கூடாது. டீம் லீடர்னா என்ன பேசணும்? அவ்வளோதான் பேசணும், ரொம்ப பேசக்கூடாது. டீம் லீடர் வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாது. ஆமாம், எல்லோரும் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கம்பெனிலாம் மூணதுக்கப்புறம் தான் நீங்கள் வீட்டுக்கு போகணும். ஏன்னா நீங்கள் டீம் லீடர் அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தில் விவேக் போய் சொல்லுவார்ல, அழுவாத கேங் லீடர் அப்படிங்கிற மாதிரி 4ஆம் இடத்து சனி பகவான் என்ன பண்ணுறார்? ஜிஎம் ஆக்கிட்டார். ஜிஎம் ஆக்கினவர் என்ன பண்ணுறார்? இப்போ மார்னிங் மீட்டிங்கு ப்ரெசென்ட் பண்ணோம். உங்களுக்கே தெரியாது இப்போ என்ன செய்ய போகிறோம். நமக்கு இங்கிலீஷும் கொஞ்சம் பாதி, தமிழும் கொஞ்சம் பாதி. இப்போ என்ன செய்ய போகிறோம் தெரியலையே. எந்நேரமும் ஒர்க் டென்ஷன். நைட்லாம் உட்காந்து டீம் மெம்பரை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த பாப்பா வந்து மார்னிங் குவாலிட்டி ரிப்போர்ட் ரெடி பண்ணிடுவல, அவன் வந்தால் என்ன தாண்டா கேட்பான், தயவுசெய்து ப்ளீஸ்ரா அப்படிங்கிற மாதிரி. இந்த 4ஆம் இடத்து சனி பகவான் ரொம்ப ஒரு இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கண்டகச்சனி அர்த்தாஷ்டம சனிலாம் சொல்கிறோம். உண்மையில் என்னென்னா ஓவர் ஒர்க் லோடில் உன் வேலையை வேணாம் ஒன்று வேணாண்டா, நான் திரும்ப பழையபடியாக அப்பர் சென்டாக போய் சேர்ந்துக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி ஆக்கிடுவார். ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்திருப்பீங்க. 4இல் இருக்கின்ற சனி பகவான் 4, 5, 6 இப்போ ஓவர் ஒர்க்லோடு அதிகமாகும் போது என்ன ஆகும்னா எதை துறக்கவும் தயார், எனக்கு தேவை நிம்மதிங்கிற மாதிரி மொபைல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவீங்க. இந்த பிளானட்டை விட்டே நான் போகிறேன்டா அப்படிங்கிற மாதிரி. 5, 6ஆம் இடத்தை பார்க்கிறார். இதில் ஒரு ப்ளஸ் என்ன தெரியுமா இருந்தா, இவங்க மட்டும் பிஸ்னஸ் மேனாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10 சனி பகவான் பார்க்கிறார். 10 சனி பகவான் பார்க்கும் பொழுது உலக புகழ் பெறப்புறாங்க. அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ அந்த மாதிரி என்ன சொல்றது, ஒரு புலியாட்டம் தான். ஏன்னா தென்னாட்டு வேங்க தான் ஒத்துக்கோங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நீங்கள் தென்னாட்டு வேங்க தான். இந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன் 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது எதிலும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், எல்லாத்தையும் மொத்த உலகையும் அரைத்து கரைத்து குடித்து விட வேண்டும்னு ஒரு வெறி. 10 சனி பகவான் பார்க்கும் பொழுது உலக புகழ். நீங்கள் என்ன வேணா இருங்க, ஆனால் அந்த இடத்துல நீங்கள் மிகப்பெரிய ஆள் நீங்கள் தான். யாரை வேணா இருங்க, அந்த இடத்த நீங்கள் உங்களை தவிர யாரும் அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. ஒரு 10ஆம் இடத்துல பார்க்குறாரு. அடுத்து உடம்பை பார்க்குறாரு. உடம்பை பார்க்கும்போது என்ன ஆகுது, உடம்புல தான் லைட்டாக அப்படியே இந்த மிதிச்சா ஒருத்தன் என்னையா செய்யுது, அவர்களுடைய மைனஸாகவும் இருக்குமா சார்? பெரிய மைனஸாக தான். உடம்பை பார்க்கும்போது உடம்பு டல்லாகி, ஏன்னா உடம்பு ஈடு கொடுக்கணும், அந்த அளவுக்கு ப்ரோட்டீன் ஃபுட்டு சாப்பிட்ணும், ஃப்ரூட் சாப்பிட்ணும். இவங்களை பார்த்துக்கிறதுக்குனே 2-3 பேர் வேணும். அப்படி நடுவில் ஏதாவது ஷூட்டிங்கு நடுவில் போய் ஒரு சூப்பை குடிக்கணும், ஃப்ரூட்ஸை சாப்பிட்ணும். இவங்களை ஒரு ஆள் அப்படியே அந்த கோழி சண்டையெல்லாம் அப்படி பார்த்து கூட்டு போவாங்கள்ல, அப்படியே அதுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து வச்சுப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்து வச்சுக்கணும். இவங்க ஒரு போர்க்கண்ட சிங்கம் மாதிரி. ஸோ இவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து வச்சுக்கணும். தனுசு ராசிக்காரர்களுக்கு உடலை பேணுதல் மட்டும்தான் பெரிய சேலஞ்சு. மற்றபடி மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு செல்வார். இவர்களுடைய பொருளாதார முன்னேற்றமும் மிகப்பெரிய அளவுக்கு இருக்கும், மிகப்பெரிய பிரம்மாண்ட அளவில் இருக்கும். ஏன்னா தான் டீம் லீடர் ஆகிட்டீங்களா. ஸோ சேலரி வைஸ் ரேட்டோ டபுள் சிட்டிஸ் ஆயிடுச்சு, எல்லாம் ஓகே தான். இப்போ ஒரு படத்தில் முத்து படத்தில் ஒரு கடைசி சீன் மாதிரி தான், ஐயா இது எதுக்கு எங்கிட்ட கொடுக்குறீங்க, இது இல்லைன்னா உலகத்தில் எதுவுமே செய்ய முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ உனக்கு என்ன வேணும், எனக்கு நிம்மதி தான் வேணும், இதால் எதை வேணால் வாங்கலான்னு சொன்னீங்க, இப்போ நிம்மதி. அந்த மாதிரி உங்களுக்கு நீங்களே கேட்டுப்பீங்க. ஜிஎம்மானா எல்லாம் கிடைக்கும்னு சொன்னீங்க, இப்போ உனக்கு நிம்மதி இல்லையப்பா
அப்படிங்கிற மாதிரி 4ஆம் இடத்து சனி பதவியை தருவார், தூக்கத்தை பிடுங்கி விடுவார். இந்த மாதிரியான வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் இவர்கள். ஒன்றும் பண்ண முடியாது, சனியே துணை. சனி காலிலே விழுந்து கிடக்கணும். ஸோ அப்போது திருநள்ளாறு போனோம், அகத்தீஸ்வரர் கோயில் போனோம், அங்கே போயிட்டு என்ன பண்ண பொலிச்சொலூர் அகத்தீஸ்வரர் கோயில் போனோம், அதெல்லாம் சென்று வழிபட வேண்டும். சனி பிராம் ப்ரீம் ப்ரௌம் சக மந்தாய ஸ்வாகா அந்த மந்திரம் மட்டும் சொல்லணும். கருங்குவளை மலர்கள், கருநீல மலர்கள் சனி பகவானுக்கு சாட்டணும். எள்ளு சாதம் போடும். சனி பகவானுக்கு தெர் இஸ் நோ ஸ்ட்ராட்டஜி ஆஃப் உங்களுடைய எந்த ப்ராசஸும் ஒர்க் அவுட் ஆகுது. அன்னதானம் பண்ணும், ரியலாக ஃபனரல்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்லா இருப்பீங்க. இவர்களுக்கு இந்த சனி பயிற்சியில 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கணும்? 100க்கு 95 மார்க் தான். டீம் லீடர் ஆகிட்டீங்களா, மீதி 5 மார்க் ஏன் போச்சு? தூங்க விட மாட்டேங்கிறாங்க சார், அதனால போச்சு. சுவாமிஜி, உங்கள் மனதிற்கு ரொம்பவும் இனிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியில எந்த மாதிரியான பிளஸ்லாம் கிடைக்கும்? என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களை, மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களை உலகத்தில் எங்கே இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னன்னா, இவர்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன். மகர ராசிக்காரர்களை கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷமாக எனக்கு தெரியும். இவர்கள் வாழ்க்கையில் நடந்த ப்ளஸ்ஸு மைனஸ் அத்தனையும் தெரியும். என்னத்த வாழ்க்கை என்னத்தான் நான் சார் சொல்ல போகிறீங்க, எனக்கு தெரியும் சார், ஆல் டீட்டெயில் ஐ நோ. காரணம் என்ன அப்படின்னா, 7.5 சனி. மனசாட்சியே இல்லாமல் ஒருத்தனை டார்ச்சர் பண்ணால் அது சரி சரி ஓகே ஓகே. என்ன நீங்கள் மட்டுமா? அங்கே பார், இந்த பக்கம் கடகராசிக்காரர் இருக்காங்க, இந்த பக்கம் கும்பராசிக்காரர் இருக்காங்க, மீனராசிக்கு. அந்த மாதிரி தொடர்ந்து உங்களை ரொம்ப பாடாப்படுத்தினது யாருன்னா இந்த சனி பகவான். ஒரு வழியாக ஒழிஞ்சாண்டா, எம்டன் போயிட்டான். அந்த எம்டன் மகன் படத்தில் வர மாதிரி எம்டன் என்னாச்சு, இவர் இப்போது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார், 3ஆம் இடத்துக்கு போயிடுறார். 2ஆம் இடம் என்பது பொருளாதாரம். பொருளாதாரத்தில் உட்காந்து காசை அளந்து கொடுத்தார். உனக்கு எவ்வளோ செலவு? 50 ரூபா, 43 ரூபா, 44 காசு செலவு போக மீதி 7 ரூபான்னு எனக்கு திருப்பி கொடுக்கணும். இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு சம்பளமாயா? இவ்வளோ சுகராக சம்பளம் கொடுத்தா எப்படியா நம்ம போக்குவரத்தாக செலவு பண்ணுறது? உனக்கு போக்குவரத்தே கிடையாது. வாடகை கட்டியிருப்பார், வீட்டு வேலையெல்லாம் கொடுத்துருப்பார். மேற்படி செலவுன்னு எதுக்குமே எனக்கு காசு தரல சார். வர்ற சம்பளம் ஃபுல்லாக நான் வாடகை கொடுக்குறதுக்கும் என்னுடைய வாழ்க்கையை பார்க்குறதுக்குமே தான் இருக்கே தவிர சுக செலவுன்னு எது. இந்த சுக செலவே இல்லாமல் ஒரு வறட்சியிலேயே 2.5 வருஷம் வச்சுருப்பார். ஆசைப்பட்டதை சாப்பிட முடியல, ஆசைப்பட்டதை வாங்க முடியல, ஆசைப்பட்ட ட்ரெஸ்ஸை போட முடியல. அப்படி இது கூட ஒரு வறுமை தான். வறுமை என்றால் என்ன? இது கூட ஒரு வறுமை தான். இப்போது சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு போயிட்டார். 3ஆம் இடம் என்பது என்ன? முயற்சி. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பிருந்தா. 3ஆம் இடம் என்பது தைரியம். தைரியஸ்தானத்திலே சனி பகவான் வரும் பொழுது சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, தைரியம் வருகிறது. வாழ்க்கையை டைவர்ஸ் ஆகிருக்கலாம். வாட் எவர் த ஹெல் வாட் யூ ஃபேஸ்டு இன் யுவர் லைஃப், வாட் எவர் மே பி த சிச்சுவேஷன். ஆக்சிடென்ட் ஆனவங்க, மனைவியை இழந்தவர்கள், பரிதாபத்துக்குரிய வகையிலே நோய்வாய்ப்பட்டவர்கள், யாராக இருந்தாலும் சரி, பொழைச்சி புதுசாக வருவீங்க. அதுக்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு. சனி பகவான் 3ஆம் இடத்தில் வரும் பொழுது புதுசாக வாழ்க்கையை கொண்டு வருவார். ஆனால் ஓட நீங்கள் தயாராக இருக்கணும். சனி பகவான் உங்கள் பக்கங்களை எழுத தயார், ஆனால் நீங்கள் உழைக்க தயாராக வேண்டும். வாழ்க்கையின் சரித்திர புத்தகங்கள் மாறப்போகிறது. 3ஆம் இடத்திலே சனி பகவான் வருகிறார். 3, 4, 5 பார்க்கிறார். 5ஆம் இடம் 5ஆம் இடம் சொத்து. மகர ராசிக்காரர்கள் பொறுமை காத்து பொறுத்திருந்தீர்கள் இந்த 2.5 வருடம். எடுத்துக்கோ, ஒரு வீடு தந்துட்டேன். வீடு ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா, இப்படி தெரிஞ்சிருந்தா 7.5 சனி, 8.5 சனி, 9.5 சனி, 10.5 சனியாக கூட இருந்துட்டு போயிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி பிளஸ்ஸிங்ஸ் சனி பகவான் போகும்போது அவருக்கே தெரியும், நம்ம ரொம்ப தண்டிச்சிட்டோம், உன பாவம் இவன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு போவார். 5ஆம் இடத்தை குழந்தை கொடுக்குறார். முக்கியமாக 10 வருஷம் ஆச்சு சார், போகாத டாக்டர் கிடையாது, பார்க்காத வைத்தியம் கிடையாது, கவலையே படாதீங்க. சனி பகவானுடைய பொன்னான அருளாலே என்ன பண்ணுறார்? 5ஐ பார்த்து விடுறார். ரைட். அடுத்து சனி பகவான் என்ன பண்ணுறார்? 3இலிருந்து 9ஆம் இடத்தை பார்க்க. அதிர்ஷ்டம். என்றைக்குமே நான் ஒன்று சொல்கிறேன் பிருந்தா, நமக்கு ஒரு துறையை பிடிக்குதாங்கிறது தேவையே கிடையாது. அந்த துறைக்கு நம்மளை பிடிக்கணும். நீங்கள் என்ன வேணால் இருந்துக்கோங்க. நீங்கள் சினிமா பாடலாசிரியராக இருங்க, நீங்கள் இன்ஜினியராக இருங்க, ஓவியராக இருங்க, என்னவா வேணா இருங்க. உங்களுக்கு அதை பிடிக்குதாங்கிறது விஷயம் இல்லை, அதுக்கு உங்களை பிடிக்கணும். அதுக்கு உங்களை பிடிக்குங்கிறது எப்போ தெரியும்? அதனால ஒரு வருமானம் வருது, அதை தொட்ட நேரம் உங்கள் பொருளாதாரம் மாறுது, அதை தொட்ட நேரம் உங்கள் வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்கன்னா அது உங்களுக்கான துறை அப்படின்னு தெரியும். உங்கள் லக்ஷ்மி நீங்கள் ரொம்ப ரிஸ்க்கெல்லாம் எடுக்க வேண்டாம். சில பேர் சொல்லுவாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறேன் சார், எனக்கு பலனே கிடையாது. அப்போ அது உங்கள் தொழில் இல்லை. நீங்கள் இவ்வளோ உங்களுக்கான தொழில் உங்களை கஷ்டப்பட விடாது. உங்களுடைய இந்த பிரபஞ்சத்தின் ரகசியம் என்ன தெரியுமா? நீங்கள் எதுக்காக இந்த உலகத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த தொழில் உங்களை கஷ்டப்பட விடாது. தொட்டவொன்னே காசு தந்துடும். அதுதான் உங்களுக்கான தொழில். 9ஆம் இடத்துல இருக்கும்போது அதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. என்ன சொல்றது? உங்களுடைய நாலேஜை நீங்கள் விஸ்டம் இம்ப்ரூவ் பண்ணுவீங்க. முக்கியமான விஷயமே 12 பார்க்குறாரு. அப்போ 12 சனி பகவான் பார்க்கும் பொழுது இன்பச் சுற்றுலா போகிறது தான்.
ஊட்டி போகிறது தான், கொடைக்கானல் போகிறது தான், ஒரே ஜாலி. அப்போது சனி பகவான் என்ன பண்ணுறார்? தைரியத்தை கொடுக்கிறார், குழந்தை கொடுக்கிறார், அடுத்ததாக அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறார். ஒரு பிரமாதமாக இருக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு சொத்து வரப்போகுது, குழந்தை பாக்கியம் வரப்போகுது, அதிர்ஷ்டம் வரப்போகுது, இருந்தாலும் கண்டிப்பா மைனஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்ல சார். மைனஸ் எந்த மாதிரி இருக்கும்? ராசிநாதன் 3ஆம் இடத்தில் மறைக்கிறான் பிருந்தா. அப்போ என்ன ஆகும்னா, ராசிநாதன் 3ஆம் இடத்தில் மறையும் பொழுது மென்டல் ஆக்சுலேஷன். வாழ்க்கை இப்படியே போயிடுமா, எனக்கு ஒரே நேரமே இருக்காதா, எனக்கு இப்படி ஆயிடுமா, அப்படி ஆயிடுமா. அதாவது இமேஜினரி ஃபியர்ஸ் தான் பெரிய ஃபியர்ஸ், மோர் தேன் த நார்மல் ஃபியர்ஸ். உங்களோட இமேஜினரி ஃபியர்ஸ் அது நடந்திருக்காது. நீங்களா யோசிச்சு வச்சு அது பெரிய விஷயமா அந்த மாதிரிலாம் பயப்படுவீங்க. உறக்கமில்லா இரவுகள் தான் உங்களுக்கு பெரிய சேலஞ்ச். கண்டிப்பா மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியில 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கும்? 100க்கு 100 மார்க் பிரமாதமாக இருக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியில எந்தெந்த பிளஸ்லாம் கிடைக்கும்? கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒரே ப்ளஸ் என்ன அப்படின்னா, ராசிநாதன் 2ஆம் இடத்திற்கு போகிறார். கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம் தான். 1 கோடி ரூபா பணத்தை கும்பராசிக்காரர்கள்ட்ட கொடுத்து வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா, அதெல்லாம் வேண்டானே, எனக்கு ஒரு 100 ரூபா கொடுங்க, நான் போய் சாப்பிட்டு வரேன்பாங்க. பொய் சொல்ல தெரியாது, திருட தெரியாது. அந்த மாதிரி இவர்களுடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸே என்ன அப்படின்னா அவங்களுடைய நேர்மை. இதை எல்லா இடத்துலையும் நான் சொல்வேன். அப்போ இந்த கும்பராசிக்காரர்கள் உலகமெங்கும் இருக்கும் கும்பராசி நிறைய பேர் ஃபோன் பண்ணி, சார் தேங்க்யூ சார், எங்களை இவ்வளோ தூரம் பிரைட்டாக சொல்கிறீங்கலாம் சொல்லுவாங்க. அது உள்ளபடியே உண்மை தான் நான் சொல்கிறேன். என் வாழ்வில் கும்பராசிக்காரர்களோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த மாதிரி இந்த கும்பராசிக்காரர்கள் என்ன அப்படின்னா, ராசிநாதன் 2ஆம் இடத்துல, இதுவும் ஒரு 7.5 சனி தான். ஆனால் இத்தனை நாள் அவன் எப்படி இருந்தான் தெரியுமா? ஜென்ம சனின்னு இருந்தான். ஜென்ம சனினா என்ன தெரியுமா? ஒருத்தனுக்கு பிடிக்கலன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க? உன் மூஞ்சில நான் ஜென்மத்துக்கு முழிக்க மாட்டேன் அப்படி சொல்லுவாங்க. ஜென்மத்துக்கும்னா என்ன அர்த்தம்? இந்த பிறவி முடியும் வரை அந்த அளவுக்கு வேதனைப்படுத்தினான் சனி. தொட்டதெல்லாம் கெட்ட பேர், எதை தொட்டாலும் ஒரு கதை. நான் ஒரு கதை சொன்னேன், உங்களுக்கு அவருக்கு என்ன சம்பந்தம், இது இப்படியாச்சா அது அப்படியாச்சா. நம்மளை போட்டு டிஸ்ட்ராக்ஷன். யார் உண்மை யார் பொய், எது நிஜம் எது நிஜம் இல்லை, ஃபேக் எது உண்மை உண்மை எது. 2ஆம் இடத்துல சனி பகவான் பொருளாதாரத்தில் வராரு இருந்தா, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். மார்ச் 6க்கு அப்புறம் பாருங்க, ஃபுட்பால் பார்த்துருக்கியா, இனிமே பாருங்கிற மாதிரி சனி பகவான் என்ன பண்ணுறார்? அடித்து ஆடுறதுங்கிறத தான். இனிமே தான் வாழ்க்கையில் இவ்வளோ நேரம் நீங்கள் டொக்கு வச்சுட்டு இருந்தீங்க, இனிமேல் 6 தான். 6 அடித்து வாழ்வாரே வாழ்வார், மற்றோரெல்லாம் சிங்கிள் ரன் ஓடியே சாவார். இந்த மாதிரி கும்பராசிக்காரர்களுக்கு இந்த பழமொழி பொருந்தும். இனி 6 அடித்து வாழ போகிறீங்க. இப்போ 2ஆம் இடத்தை சனி பகவான் இருக்கையில் 2-3 நாளை பார்க்குறார். 4ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன ஆகும்? 4ஆம் இடம் வந்து வீடு மாடு மனை, கார் வாங்கிறது, வீடு வாங்கிறது. அடுத்த பரிணாமம் எப்படி இருக்கும்? வேற லெவலில் இருக்கும். வெறித்தனம். அது மாதிரி நான் ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு வேலையை செஞ்சேன், அந்த வேலை என்ன காப்பாத்துச்சு, என் நம்பிக்கை என்னை கைவிடலை அப்படிங்கிறது. 2ஆம் இடத்துலேருந்து சனி பகவான் 8 பார்க்குறார், அசட்ஸை பார்க்குறார், சொத்தை பார்க்குறார், ஆயுள் பாவத்தை பார்க்குறார். நிறைய பேர் சொல்கிற மாதிரி நோயாளிகளுக்கு சொல்கிறதே இல்லை, நான் ஒருத்தன் தான் நோயாளிகளுக்கு சொல்கிறேன். உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் எத்தனை பேர் இதை பார்த்துட்டு இருப்பீங்க? ஒன்றுமே ஆகாது, கவலைப்படாதீங்க. இல்லை டாக்டரே கைவிட்டான். கைவிட்டது டாக்டர் தானே, கடவுள் இல்லையே. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். முதல்ல உங்களை நம்புங்க. டாக்டர்லாம் நம்ம அதையும் தாண்டி ஒரு பெரிய விஷயம் இருக்கா, தான் கடவுள் இருக்கிறார். அடுத்த கும்பராசிக்காரர்கள் 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். லாபம், புதிய நண்பர்கள், புதிய பாதை, புதிய நண்பர்கள்லாம் கிடைக்கும். அடி போலே சூப்பராக இருக்க போறீங்க, பிரமாதமாக இருக்க போறீங்க. தொடர்ந்து கும்பராசிக்காரர்கள் அந்த கோபுரத்தில் இருக்கக்கூடிய கலசம் மாதிரி, கலசத்தில் இருக்கக்கூடிய கும்பம் மாதிரி ரொம்ப செழுமையாக இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இவர்களுக்கு மைனஸ் அப்படின்னா எந்த மாதிரியான மைனஸ் இருக்கும்? 2ஆம் இடம் என்பது பேச்சில் சனி பகவான் இருக்கும்போது என்னன்னா படக்குன்னு பேசிடுவாங்க. நம்ம கம்பெனியுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, உங்களோடலாம் வாழ்கிறதே ஒரு பெரிய விஷயம் அப்படி படக்குன்னு பேசிடுவாங்க. ஏன்னா இப்படி சொல்லிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி. 2ஆம் இடம் என்பது பேச்சில் மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும். இவர்கள் எதை சொன்னாலும் ஜாக்கிரதையாக பார்த்து பேசணும். அந்த ஒரு விஷயத்தில் சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறது ஒன்று தான். 2ஆம் இடத்துல இருக்கிற தேவையில்லாத அவச்சொல் வர்றது ஒன்று தான். பணத்தை எண்ணி பார்த்து வாங்கணும். நான் 1 லட்சம் கொடுத்தேன், எண்ணி பார்த்தேன், அதில் வந்து 90,000 தான் இருந்தது, 10,000 கம்மின்ட்டாங்க. திடீர்னு அவப்பெயர், அவமரியாதை போன்றவை ஏற்படும், திருட்டுப்பட்டம் வரும். இந்த 2ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா, பொருளாதாரத்தை ஹேண்டில் பண்ண கொடுத்துருவாங்க. ஆனால் அதை விட ஒரு முள்படுக்கை எதுவும் இல்லை. பொருளாதாரத்தை ஹேண்டில் பண்ணால் என்ன ஆகும்? கூடவே பழியும் சேர்த்து சுமக்கிற நிலை உருவாகும். அப்போது 1 ரூபா வாங்கினா 1 ரூபா வாங்கினேன், திருப்பி கொடுத்தேன், மிச்சம் இவ்வளோ காசு அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறது நல்லது. இவர்களுடைய தடைகளை தகர்த்தெறியணும் அப்படின்னா எந்த மாதிரியான வழிபாடுகளை மேற்கொள்ளலாம்? சனியே துணை, அவ்வளோதான். ஒரே சனி காலில் எங்கெல்லாம்
குண்டிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படிங்கிற மாதிரி சந்துகள் கிடைத்தாலும் சரி சனி பகவானை சென்று சரணடைந்தால், நல்லா இருக்குல்ல இது, சந்துகள் கிடைத்தாலும் சரி சனி பகவானை சென்று சரணடைந்தால் உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது. அப்போ கும்பராசிக்காரர்கள் எங்கெல்லாம் தேடி தேடி பார்க்குறீங்களோ சனி பகவான் கோயில் இந்த அப்பா சனி பகவானே வந்துட்டேன் தேடி தேடி போங்க. குச்சனூர் போங்க, திருநள்ளாறு போங்க, அகத்தீஸ்வரர் கோயில் போங்க, சனி பகவான் கோயிலெலாம் தேடி தேடி வெளிப்படுங்க. வேற வழியே கிடையாது. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியில 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம்? 100க்கு 100 மார்க், பிரமாதமா இருக்கு. சுவாமிஜி, மீனராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியில எந்த மாதிரியான பிளஸ்லாம் இருக்கும்? மீனராசிக்காரர்களுக்காகத்தான் இந்த சனி பகவான் வந்திருக்கிறார் என்றால் அது மிகையல்ல. காரணம் என்னன்னா, ராசியிலே வந்திருக்கார். என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? ஜென்ம சனியா வந்திருக்கவனு போய் இவ்வளவு ப்ரொமோட் பண்ணி பேசுறீங்க. சனி பகவானை உலகத்தில் ப்ரொமோட் பண்ணி பேசக்கூடிய ஒரே ஆள் நான் மட்டும்தான். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்காதீங்க. பாருங்க, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். குரு பகவான் மாதிரி போங்கு எல்லாம் சனி கிடையாது. என்ன போங்கு? ஐ ட்ரைடு மை லெவல் பெஸ்ட்டு பட் மை எம்டி நாட் அக்செப்டட். நான் என்ன பண்ணுறது, உங்களை நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன். இந்த கதைலாம் கிடையாது. ஏன் பையன் கூட அவனுக்கு அப்படின்னு பிடுங்கி கொடுப்பார். அதான் சனி ஸ்டைல். அந்த சனி ஸ்டைலை நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு நல்ல லீடர் என்ன பண்ணுவார், தன்னோட டீம் மெம்பர்ஸ்க்கு வர வேண்டியதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருவார். அதான் லீடர்ஷிப். அவருக்கு இல்லைனாலும் பரவாயில்ல. அந்த மாதிரி சனி பகவான் உங்களை டியூன் பண்ணுவார், சிறந்த தலைவனாக்குவார். 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். 10ஐ சனி பகவான் அகண்ட சாம்ராஜ்ய யோகம், பிரம்மாண்ட யோகம், உலக புகழ் பெற போறீங்க. நான் இந்த பாயிண்ட் யார் யாருக்கு சொன்னேன்? தனுசுக்கு சொன்னேன், மிதுனத்துக்கு சொன்னேன், அது உங்களுக்கு சொல்கிறேன். உலக புகழ் பெறுவீர்கள், நடந்தே தீரும். அப்போது என்ன, ஒரு தொழில் நான் பண்ணேன். நான் ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணுறேன். அந்த ப்ராடக்ட் வேர்ல்டு ஃபுல்லாக போகும். ஸோ அப்போது இந்த ப்ராடக்ட் அந்த மாதிரி 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். அடுத்ததாக 8ஆம் இடத்தை சனி, உங்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய ஜென்ம சனி 3ஐ பார்க்கும் பொழுது தைரியம் தான் வாழ்க்கை, பயம்தான் மரணம். உடம்புல தைரியத்தை உடம்புல ஏத்துறார். எதை பயப்படாம. அடுத்து 7ஆம் இடம் லவ். என்ன மீனராசிக்கு மட்டும் இந்த ஸ்பெஷல் சாங்கு? ஏன்னா இவங்க லவ்வோட கொஞ்சம் கரம் மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி லவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது காஃபியில் கொஞ்சம் சிக்கரி போடுற மாதிரி லவ் மட்டும் இவங்களுக்கு பத்தாது. 7ஆம் இடத்தை குரு சனி பார்க்கும் பொழுது என்ன ஆகும், பழைய ரொமான்ஸ் எல்லாம் வரும். ஸோ 7ஆம் இடத்தை சனி பகவான் என்ன பண்ணுவார், பிரிந்த காதலை சேர்த்து வைப்பார். முரட்டு காதல்லாம் உங்களுக்கு வரும். இந்த மாதிரிலாம் இருக்கட்டும். ரொம்ப சந்தோஷமா ஜாலியாக இருக்க போறீங்க. மீனராசிக்காரங்க எழுதி வச்சுக்கோங்க, ஃபாரின் போயிடுவீங்க. இவர்களுடைய பொருளாதார முன்னேற்றம் இவர்களால் தாக்கு பிடிக்காத அளவுக்கு இருக்கும் அந்த பொருளாதார முன்னேற்றம். காரணம் என்னென்னா, சனி நிறைந்து இருக்கார். ஸோ அப்போது ஃபுல் டாமினேஷனில் இருக்கார். இந்த பக்கம் என்னன்னா, 4ஆம் இடத்துல குரு, அவர் கேந்திர பலம் பெற்று இருக்கார். அவர் 5க்கு போயிட்டு ஜூனுக்கு அப்புறம்லாம் இவங்களெல்லாம் தடை பண்ண ஆளே கிடையாது. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் விஸ்வரூப தரிசனம் மாதிரி தான், அப்படி தான் இருக்கும் அவருடைய இதெல்லாம். ஆனால் ஜென்ம சனிக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. அவ்வளோ நல்லவெல்லாம் ஒன்றும் சனி கிடையாது. அப்போ ஜென்ம சனி என்ன பண்ணுவார்னா, அடிக்ஷனுக்கு கூட்டு போவார். நான் கொஞ்ச நாளாக இந்த பழக்கம் இல்லாமல் இருக்கேன்னா திரும்ப கூட்டு போயிடுவார். கொஞ்ச நாளாக இந்த பழக்கம்லாம் இல்லாமல் இருக்கேன், வந்துடும், பின்னாடியே வரும். தீய பழக்கங்கள் உங்களை தேடி வரும். உங்கள் புகழ் தந்த செருக்கு உங்களை தப்பு பண்ண வைக்கும். அதுதான் உங்களுக்கு லைஃப்பில் பெரிய சேலஞ்ச். இந்த சேலஞ்சை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறீங்கிறது தான் பெரிய கொஸ்டின் மார்க். ஆனால் நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ராசியில் இருக்கிற சனி பகவான் ஆல்கஹாலிக்காக உங்களை மாற்றுறதுக்கு முன்னாடி ஒர்க்கஹாலிக்காக மாறிடுங்க. அவனை எந்நேரமும் வேலை, இந்த போதைக்கு பதிலாக இந்த போதை அப்படின்னு ஆயிடணும். 12ஆம் இடத்து ராகு உங்களுக்கு உட்காந்து ரெடியாக உட்காந்துருக்கார். பழைய கேஸெல்லாம் எடுத்து போடுவார். இந்த 2011 கேஸு, 2020 கேஸு, 2021 கேஸ். ஸோ எய்தர் யூ ஷூட் ஆர் செட்டில். ஒன்று அந்த பிரச்சனையை முடிச்சு விட்ருங்க, இல்லை செட்டில் பண்ணுங்கள். 2ல் 1 நடந்தே தீரணும். சனி பகவான் ஒரு பெரிய சேலஞ்சு கொடுப்பார். அடிக்ஷனுக்கு போறியா இல்லையா? நீங்களா? அப்போது மறந்தும் புலன்களை வருடிவிடும் பொழுதுபோக்கு சாதனங்களை தொடாதீங்க. புலன்கள் என்பவை நஷ்டப்படுத்தும் எந்த போதைப் பொருட்களுக்கும் அடிமையாகி விடாதீர்கள். இதுதான் ஒரு பெரிய சேலஞ்ச். இவர்களுடைய தடைகளெல்லாம் தகர்த்து எறிகிறதுக்கு எந்த மாதிரியான வழிபாடுகளை இவர்கள் மேற்கொள்ளலாம் சார்? ஜிம்முக்கு போகணும், நல்லா ஒர்க் அவுட் பண்ணணும், நிறைய கஷ்டப்படணும். வித்தியாசமான வழிபாடு. ஆமாம், காரணம் என்னென்னா, உடல் பற்றிய விழிப்புணர்வு இருந்துக்கிட்டே இருக்கணும். படிக்கட்டு ஏறி அதாவது இந்த கீழ்த்திருப்பதியிலேருந்து படிக்கட்டே ஏறி பெருமாளை போய் பார்க்கணும். சோளிங்கர் போனீங்கன்னா படிக்கட்டே ஏறி போகணும். அதாவது உடலை வருத்திக்கிட்டே இருக்கணும். பிருந்தா உருளு தண்டம் போடணும். இந்த மாதிரிலாம் அங்க பிரதட்சணம் பண்ணுறது. உடலை வருத்தணும். உடலை வருத்த அந்த பக்தியை உடம்புக்கு ஏற்றணும். பக்தியை மனசுக்கு ஏற்றுனீங்க, இனி உடம்புக்கு ஏற்றுங்க. இந்த உடம்பு மறந்தும் தப்பு பண்ணாத மாதிரி உடம்புல அந்த பெயின் இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி பண்ணணும். அதான் அவங்களுக்கு இப்போ சனி பகவானை சனிவாரங்களில் நீங்கள் ஒரு ஆஞ்சநேயர் சிலை வச்சு தலையிலேருந்து வால் வரைக்கும் சின்னதாக
சந்தனத்தில் பொட்டு வச்சு ஆஞ்சநேயரை வழிபட்டு வர இவர்களுக்கு சிறப்பு. மீனராசிக்காரர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கும்? 100க்கு 200 மார்க் இல்லை, 400 மார்க் கூட தரலாம். விருச்சிகத்தை போலவே சிறப்பாக இருக்குது. ஆனால் ஜென்மசனி உங்களை அழித்து விடும். அது அழிக்க போதா, ஒரு நெருப்பு அதை வச்சு விளக்கேற்ற போகிறீங்களா இல்லை வீட்டை கொளுத்த போகிறீங்களாங்கிறது உங்கள் மனநிலையை சார்ந்தது. அதனால் போதை பாதையை மாற்றும்.